எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் கிழவனும் கடலும் நாவல். இலக்கிய ஒளி யூடியூப் சேனலுக்காக வாசிப்பது சே. சிவக்குமார். ஒரு சிறு படகில் தன்னந்தனியாக வளைகுடாவில் மீன் பிடித்து கொண்டிருந்தான் அந்த கிழவன். 84 நாட்களாக அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. முதல் 40 நாட்கள் அவனுடன் ஒரு சிறுவனும் இருந்தான். 40 நாட்களாக மீன் எதுவும் கிடைக்காத நிலையில் சிறுவனின் பெற்றோர்கள் கிழவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லி சிறுவனை வேறு படகுக்கு அனுப்பிவிட்டனர். அந்த படகில் அவன் சேர்ந்த முதல் வாரத்திலேயே 3 நல்ல மீன்கள் கிடைத்தன. தினந்தோறும் கிழவன் வெற்று படகுடன் திரும்புவதை பார்த்து சிறுவன் கவலைப்பட்டான். கிழவனுக்கு உதவியாக மீன் வலையையும் குத்தீட்டியையும் காற்று சுருளையும் பாய்மரத் துணியையும் சுமந்து செல்வான். கோணிப்பைகளால் ஆன பாய்மரத் துணி விரியும் போது அது நிரந்தர தோல்வியின் கொடியாக காட்சியளிக்கும். கிழவன் மெலிந்திருந்தான். நல்ல உயரம், பின்கழுத்தில் மடிப்பு இருந்தன. கடல் நீரில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளிப்பட்டு அவன் கன்னங்களில் செதில் செதிலாக பழுப்பேறி இருந்தது. அந்த தழும்புகள் முகத்தின் பக்கங்களில் கீழ் இறங்கின. பெரிய மீன்களை கயிற்றால் இழுத்து இழுத்து கைகள் கன்றி போய் இருந்தன. வடுகள் இருந்தன. அந்த வடுகள் இப்போது ஏற்றவை அல்ல. மீன்களற்ற மணல் வெளியின் மண் அரிப்புகள் குழிகள் போல் இருந்தன. அவை எல்லாமே கிழுது தட்டியவை அவன் கண்களை தவிர. கடல் போன்ற நீல நிற கண்களில் மட்டும் மகிழ்ச்சியும் தோல்வியும் ஒப்புக்கொள்ளாத திண்மையும் இருந்தன. படகை கரையில் இழுத்து விட்டுவிட்டு கரையில் நடக்கும்போது சிறுவன், சாத்தியாங்கோ, நாங்கள் கொஞ்சம் பணம் சேர்த்து விட்டோம், இனி உன்னுடன் நான் வர முடியும் என்றான். பையனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்ததே கிழவன்தான். அவனுக்கு கிழவனிடம் மிகவும் பிரியம். வேண்டாம், நீ இப்போது அதிர்ஷ்டக்கார படகில் சேர்ந்திருக்கிறாய், அவர்களுடனேயே இரு. ஆனால் முன்பு 87 நாட்கள் ஒரு மீன் கூட கிடைக்காமல் இருந்து அப்புறம் நாம் 3 வாரங்கள் தொடர்ந்து தினசரி பெரிய பெரிய மீன்களாக பிடித்தோமே, நினைவில்லையா? நினைவில் இருக்கிறது என்றான் கிழவன். சந்தேகப்பட்டு ஒன்றும் நீ என்னை விட்டு போகவில்லை என்று எனக்கு தெரியாதா? அப்பா தான் என்னை வந்து விடும்படி சொன்னார். நான் சின்ன பையன், அவர் சொன்னால் கேட்கத்தானே வேண்டும். ஆமாம் என்றான் கிழவன். எனக்கு தெரியும், இதெல்லாம் சகஜம்தானே. அப்பாவுக்கு அதிக நம்பிக்கை இல்லை. ஆமாம், ஆனால் எனக்கு இருந்ததல்லவா? இருக்கிறது என்றான் சிறுவன். டெரஸ் ஹோட்டலுக்கு போவோமா? பீர் வாங்கி தருகிறேன். அதன் பிறகு இவற்றை வீட்டுக்கு கொண்டு போகலாம். தாராளமாக. மீனவர்களுக்கிடையே வெற்று உபச்சாரம் எதற்கு என்றான் கிழவன். ஓட்டலில் இருவரும் சென்று அமர்ந்தபோது சில மீனவர்கள் கிழவனை கேலி செய்தனர். ஆனால் அவன் கோபப்படவில்லை. வேறு சிலர் முதிய மீனவர்கள் அவனை பார்த்து கவலைப்பட்டனர். ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் கடலின் நீரோட்டம், தூண்டில் செல்லும் ஆழம், அருமையான வானிலை போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி மெதுவான குரலில் பேசினார். நிறைய மீன்களை பிடிப்பதில் வெற்றி பெற்ற சிலர் மீன்களை அறுத்து சில பலகைகளில் பரப்பினர். 2 பேர் பலகைகளை சிரமத்துடன் தூக்கியபடி மீன்களை கிடங்கில் கொண்டு சேர்த்துவிட்டு காத்திருந்தனர். அங்கிருந்து அவை ஐஸ் வண்டிகளில் ஏற்றப்பட்டு ஹவானா சந்தைக்கு கொண்டு செல்லப்படும். சுறாக்களை பிடித்தவர்கள் அவற்றை எதிர்ப்புறம் இருந்த தொழிற்சாலைகளுக்கு கொண்டு சென்றனர். கொக்கிகளில் தலைகீழாக தொங்கவிட்டு அவற்றின் ஈரல்களை அகற்றினர். துடுப்புகளை வெட்டி எடுத்து தோலை உரித்தனர். பின்னர் அவை துண்டுகளாக வெட்டப்பட்டு உப்பிடப்பட்டு பதனிடப்படும். கிழக்கிலிருந்து காற்று வீசும்போது சுறாவை பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து கடுமையான நாற்றம் கிளம்பி துறைமுகம் வரை வீசும். காற்று இன்று வடக்கு நோக்கி சென்று விட்டதால் லேசான வாடை மட்டுமே இருந்தது. ஓட்டலில் மகிழ்ச்சி அலை வீசியது. சாந்திகோ என்று அழைத்தான் சிறுவன். என்றான் கிழவன். கையில் பீர் நிரம்பிய கோப்பை இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முந்தைய சம்பவங்களின் நினைவில் லைத்திருந்தான். நாளைக்கு உனக்காக மத்தி மீன் கொண்டு வரட்டுமா என்றான் சிறுவன். வேண்டாம், போய் பேஸ்பால் விளையாடு. என்னால் துடுப்பு வலிக்க முடியுமே. அத்துடன் வலை வீசுவதற்கு ரோகலியோ இருக்கிறான். வரவேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. உன்னுடன் சேர்ந்து மீன் பிடிக்க முடியாவிட்டாலும் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் உதவலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு பீர் வாங்கி தந்திருக்கிறாயே. நீ இப்போது பெரிய ஆளாகிவிட்டாய். முதலில் என்னை படகில் அழைத்துச் சென்ற போது எனக்கு என்ன வயது என்று கேட்டான் சிறுவன். 5 வயது. உனக்கு நினைவிருக்கிறதா? அன்று பிடித்த பச்சை மீன் துள்ளிய துழலில் படகை சிதறிவிடும் போல் இருந்தது. அன்று நீ தப்பித்தான் பிழைத்தாய். நன்றாக நினைவிருக்கிறது. அது வாளை சுழற்றி அடித்ததில்
பலகைகள் உடைந்ததும், நீ தடியால் அதை அடித்ததும், என்னை தூக்கி கயிற்று சுருள் மேல் நீ வீசியதும், படகு அங்கும் இங்கும் ஆடியதும், மரத்தை வெட்டுவது போல நீ மீனை துண்டு துண்டாக்கியதும், என் தேகம் முழுவதும் கவிச்செய்யும் எல்லாம் நினைவிருக்கிறது. நிஜமாக நினைவிருக்கிறதா? அல்லது நான் இப்போது சொன்ன பிறகுதான் நினைவு வந்ததா? நான் முதலில் சேர்ந்து போனதிலிருந்து எல்லாமே நினைவிருக்கிறது. வெயில் காய்ந்த, நம்பிக்கை மாறாத, அன்பு ததும்பிய தன் கண்களால் சிறுவனை பார்த்தான் கிழவன். நீ மட்டும் என் மகனாக இருந்திருந்தால் என் அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்க உன்னை அழைத்துச் செல்வேன். ஆனால் நீ உன் அப்பா அம்மாவுக்கு பிள்ளை. அத்துடன் நீ இப்போது சேர்ந்திருக்கும் படகு நல்ல அதிர்ஷ்டம் உள்ளது. மத்தி மீன் கொண்டு வரட்டுமா? தூண்டில் புழுக்கள் கிடைக்கும் இடங்கள் 4 எனக்கு தெரியும் என்றான் சிறுவன். இன்று உபயோகித்தது போக இன்னும் பாக்கி இருக்கிறது. பெட்டியில் உப்பு போட்டு வைத்திருக்கிறேன். புதிதாக 4 புழுக்கள் வாங்கியிருக்கிறேனே. 1 போதும் என்றான் கிழவன். அவன் நம்பிக்கை அவனை விட்டு அகன்றதே இல்லை. கடற்காற்று எழுந்ததும் அது மேலும் புத்துயிர் பெற்றது. 2 என்றான் சிறுவன். சரி, 2 என்றான் கிழவன். நீ அவற்றை திருடவில்லையே? திருடிருக்கலாம், ஆனால் நான் அவற்றை விலைக்குத்தான் வாங்கினேன். நல்லது என்றான் கிழவன். தன் தாழ் உணர்ச்சி எப்போது தோன்றியது என்று அறியாத அளவு எளிமையாய் இருந்தான். ஆனால் தன் சுயமரியாதைக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதையும் உணர்ந்தான். நீரோட்டம் நன்றாக இருக்கிறது. நாளை நல்ல தினமாக இருக்கும். எங்கே போகிறாய் நீ என்று கேட்டான் சிறுவன். ரொம்ப தூரம் போய்விட்டு காற்று திசை மாறுவதற்குள் திரும்ப வேண்டும். விடுவதற்குள் கிளம்பி விடுவேன். நான் போகும் படகையும் அவ்வளவு தூரம் வரச் சொல்கிறேன். நீ ஏதாவது பெரிய மீனை பிடித்தால் நாங்கள் உன் உதவிக்கு வர முடியும் அல்லவா? அவன் அவ்வளவு தூரம் வர விரும்ப மாட்டான். ஆனால் கடற்பறவையை அவனால் பார்க்க முடியாது. என்னால் முடியும். ஓங்களை பிடிக்க நான் உதவுவேன். அவன் கண்கள் அவ்வளவு மோசமா? கிட்டத்தட்ட குருடுதான். ஆச்சரியம்தான். ஆமை வேட்டைக்கு அவன் சென்றதே இல்லையே. அது தானே கண்களை கெடுக்கும். ஆனால் நீ வருஷக்கணக்காக கொசுத்துறைக்கும் அப்பால் ஆமை பிடிக்கச் செல்கிறாய். உன் கண்கள் நன்றாகத்தானே இருக்கிறது. நான் ஒரு விசித்திரமான கிழவன். ஆனால் ஒரு பெரிய மீனை பிடிக்கும் அளவு நீ வலிமை கொண்டவன் தான். இருக்கலாம். அதுவும் தவிர வேறு பல தந்திரமான வழிகளும் இருக்கின்றன. சரி, இவற்றையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போவோம் என்றான் சிறுவன். வலையை எடுத்துக்கொண்டு நான் மத்தி மீன் பிடிக்க செல்ல வேண்டும். படகிலிருந்து பொருட்களை எடுத்து கொண்டனர். பாய் மரத்தை கிழவன் தன் தோளில் சாய்த்து கொண்டான். முறுக்கேறிய உறுதியான தூண்டில் சுருள்களையும் குத்தீட்டியையும் உரையையும் பெட்டியில் வைத்து பையன் சுமந்து சென்றான். தூண்டில் புழுக்கள் இருந்த சிறு பெட்டியையும் படகின் அருகே வரும் பெரிய மீன்களை அடித்து கொள்ள உதவும் தடியையும் படகின் பின்பக்கத்தில் மறைத்து வைத்தனர். கிழவனிடமிருந்து யாரும் அதை திருட மாட்டார்கள். ஆனால் பாய்மரத் துணியையும் தூண்டில்களும் பனியால் பாதிக்கப்படும். உள்ளூர் மக்கள் அவன் பொருட்களை திருடாவிட்டாலும் மீனை இழுக்கும் கொக்கியையும் குட்டீட்டியையும் படகிலேயே இருந்தால் பிறர் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் என்று கிழவன் எண்ணினான். சாலை வழியாக நடந்து இருவரும் கிழவனின் குடிசையை அடைந்து திறந்த வாசல் வழியே உள்ளே சென்றனர். பாய் மரத்தை அதை சுற்றிய துணியுடன் சுவற்றில் சாய்த்து வைத்தான். சிறுவன் அதன் அருகே பெட்டியையும் சுக்கானையும் வைத்தான். பாய்மரம் குடிசையின் நீளத்திற்கு இருந்தது. குடிசை பனை ஓலையால் உறுதியாக கட்டப்பட்டிருந்தது. அறையில் படுக்கையும் ஒரு மேஜையும் நாற்காலியும் இருந்தன. தரையில் சமையலுக்கான கரி அடுப்பு. பனை ஓலைகளை அடுக்கி அழுத்தமாக கட்டப்பட்ட சுவரில் இயேசுவின் புனித இருதயமும் கன்னி மரியாளின் படமும் தொங்கின. இவை அவனது மனைவியின் நினைவு சின்னங்கள். ஒரு காலத்தில் அவளுடைய பழுப்பேறிய புகைப்படம் ஒன்றும் அருகே இருந்தது. அதை பார்க்கும்போதெல்லாம் கிழவன் தனிமையை உணர்ந்து வந்தான். எனவே அதை எடுத்து இடம் மாற்றி வைத்து விட்டான். இப்போது அது அலமாரியில் அவனது சட்டை துணிமணிகளுக்கடியில் இருக்கிறது. சாப்பிட என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டான் சிறுவன். சோறு மீனும் பானையில் இருக்கிறது. நீயும் கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம், நான் வீட்டில் சாப்பிட்டுக் கொள்கிறேன். அடுப்பை மூட்டட்டுமா? இப்போது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். அல்லது ஆறின சோறே போதும். வலையை எடுத்துக்கொள்ளட்டுமா? தாராளமாக. உண்மையில் கிழவனிடம் வலை இல்லை என்பதும் அதை விட்டுவிட்டான் என்பதும் சிறுவனுக்கு தெரியும். எனினும் தினசரி இந்த வேடிக்கை நடக்கும். பானையில் சோறோ மீனோ இல்லை என்பதும் சிறுவனுக்கு தெரியும். 85 ஒரு அதிர்ஷ்ட எண் என்றான் கிழவன். நாளைக்கு நான் 1000 பவுண்ட் எடை உள்ள ஒரு மீனை கொண்டு வந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? நான் வலையை எடுத்து கொண்டு போய் மத்தி மீனை பிடித்து வருவேன். வாசலில் எனக்காக காத்திருப்பாயா? சரி, நேற்றைய பத்திரிகை இருக்கிறது.
பேஸ்பால் செய்தியை படித்து கொண்டிருப்பேன். நேற்றைய பத்திரிகையும் பொய்த்தானோ என்று நினைத்தான் சிறுவன். ஆனால் கிழவன் படுக்கையின் அடியில் இருந்து பத்திரிகையை எடுத்தான். பெரிக்கோ எனக்கு அறையில் வைத்து இதை கொடுத்தான் என்று விளக்கினான் கிழவன். மத்தி பிடித்தவுடன் வந்து விடுவேன். 2 பேர் பங்கையும் ஒரே பணியில் வைத்திருப்போம். காலையில் பங்கு போட்டுக்கொள்ளலாம். நான் வந்ததும் பேஸ்பால் பற்றி எனக்கு சொல்ல வேண்டும். அமெரிக்க யாக்கிகள் தோற்க மாட்டார்கள். ஆனால் கிளீவ்லாந்து இந்தியர்களை பற்றித்தான் எனக்கு பயமாக இருக்கிறது. யாக்கிங்களை நம்பும் மகனே, மகா கில்லாடி டிமோக்கியோ அதில் இருக்கிறானே. கிளீவ்லாந்து இந்தியர்களிடமும் டெட்ராய்ட் புலிகளிடமும் தான் எனக்கு பயம். ஜாக்கிரதை, சின்சினாட் சிவப்பர்களையும் சிகாகோ வெள்ளையர்களையும் பார்த்து நீ பயப்பட போகிறாய். படித்துவிட்டு நான் வந்ததும் சொல். 85 முடிகிற ஒரு லாட்டரி சீட்டு வாங்கலாமா? நாளைக்கு 85வது நாள். வாங்குவோம் என்றான் சிறுவன். ஆனால் உன் அதிர்ஷ்ட எண் 87 என்னாச்சு? அதிர்ஷ்டம் 2 தடவை வராது. 85 கிடைக்குமா பார். உடனே வாங்கிடலாம். ஒரு சீட்டு $2.50. யாரிடம் கடன் கேட்பது? ரொம்ப சுலபம். $2 எப்போது வேண்டுமானாலும் கடன் வாங்கலாம். ஆனாலும் முடியும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் கடன் வாங்க எனக்கு விருப்பமில்லை. ஆரம்பத்தில் கடன் கேட்பாய், அப்புறம் பிச்சை. உடம்பை நன்றாக போர்த்திக்கொள் தாத்தா. இது டிசம்பர் மாதம், நினைவிருக்கட்டும். பெரிய மீன்கள் வருகிற மாதம் இது. மே மாதத்தில் எவன் வேண்டுமானாலும் மீனவன் ஆகிவிட முடியும். நான் மத்தி பிடிக்கப் போகிறேன் என்றான் சிறுவன். அவன் திரும்பி வந்தபோது கிழவன் நாற்காலில் அமர்ந்தபடியே நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். சூரியன் மறைய ஆரம்பித்திருந்தது. சிறுவன் ஒரு மிலிட்ரி கம்பளியை படுக்கையிலிருந்து எடுத்து நாற்காலியின் பின்பக்கத்தையும் சேர்த்து கிழவனின் தோள்களில் போர்த்தினான். எப்படிப்பட்ட தோள்கள்! வயதானாலும் வலிமை கொண்டவை. கழுத்தும் பலமாகவே இருக்கிறது. தூக்கத்தில் தலை குனிந்து மார்பில் கவிழ்ந்திருந்ததால் கழுத்து மடிப்பு அவ்வளவாக தெரியவில்லை. சட்டை பல இடங்களில் ஒட்டு போடப்பட்டிருந்தது. வெயிலில் காய்ந்து பலவித நிறங்கள் கொண்ட பாய்மரத் துணி போல் காட்சி அளித்தது. மிகவும் கிழடு தட்டிய முகம். கண்கள் மூடியிருந்ததால் முகத்தில் உயிர் இல்லை. பத்திரிகை மடியில் கிடந்தது. காற்றில் பறந்து விடாதபடி ஒரு கை அதை அழுத்தி பிடித்திருந்தது. காலில் செருப்பு இல்லை. சிறுவன் அவனை அப்படியே விட்டுவிட்டு வெளியே சென்றான். திரும்பி வந்த போதும் கிழவன் தூங்கிக் கொண்டு தான் இருந்தான். எழுந்தது தாத்தா என்றான் தன் கைகளை கிழவன் முழங்காலில் வைத்து கொண்டே. கிழவன் கண்களை திறந்தான். நீண்ட தொலைவில் இருந்து வருபவன் போல தோன்றினான். புன்னகை புரிந்தான். என்ன வாங்கி வந்திருக்கிறாய் என்று கேட்டான் கிழவன். சாப்பாடு. நாம் இருவரும் சாப்பிடப் போகிறோம். எனக்கு பசி இல்லை என்றான் கிழவன். சும்மா வா, சாப்பிடு. சாப்பிடாவிட்டால் எப்படி மீன் பிடிப்பாய்? பிடித்திருக்கிறேன் என்றான் கிழவன். எழுந்து பத்திரிகையை மடித்து வைத்தான். போர்வையை மடிக்கத் தொடங்கினான். போர்வையால் உடம்பை மூடிக்கொள் என்றான் சிறுவன். நான் இருக்கும் வரை பட்டியுடன் நீ மீன் பிடிக்கச் செல்ல வேண்டியதில்லை. அப்படியானால் நீ தீர்காசியுடன் இருந்து என்னை கவனித்துக்கொள் என்றான் கிழவன். என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? கருப்பு மொச்சை, சோறு, வாழைக்காய் வறுவல், கொஞ்சம் குழம்பு. ஓட்டலில் இருந்து 2 அடுக்கு டிஃபன் கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்திருந்தான் சிறுவன். 2 செட்டு கத்தியும் ஸ்பூனும் பேப்பர் நாப்கினில் சுற்றப்பட்டு அவன் சட்டைப்பையில் இருந்தன. இதெல்லாம் உனக்கு யார் தந்தது? மார்டின், ஓட்டல் முதலாளி. ஓ, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் சொல்லிவிட்டேன் என்றான் சிறுவன். நீ வேறு தனியாக சொல்ல வேண்டாம். ஒரு பெரிய மீனின் வயிற்று தசையை அவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த உதவியை அவர் பலமுறை நமக்கு செய்திருக்கிறார். ஆமாம் என்றான் சிறுவன். மீன் வயிற்று பகுதிக்கு மேலாக அவருக்கு ஏதாவது தர வேண்டும். நம்மை பற்றி அவ்வளவு அக்கறை அவருக்கு. 2 பீர் தந்திருக்கிறார். டின் பீர் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் இது பாட்டிலில் இருக்கிறது. ஹூட்டு ஈ பீர். பாட்டிலை திருப்பி கொடுக்க வேண்டும். அவசியம் என்றான் கிழவன். சாப்பிடலாமா? நானே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றான் சிறுவன் மெதுவாக. நீ தயாராகும் வரை பாத்திரத்தை திறக்க வேண்டாம் என்று இருந்தேன். நாரடி, குளிக்கலாம் என்று நினைத்தேன். எங்கே போய் குளிப்பது? 2 தெருக்களுக்கு அப்பால் இருக்கிறது தண்ணீர் குழாய். தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான் சிறுவன். அத்துடன் சோப்பும் தூவாளையும். ஏன் இதை முன்னரே யோசிக்கவில்லை? கிழவனுக்கு இன்னொரு சட்டையும் ஸ்வெட்டரும் ஏதாவது பழைய செருப்பும் கொடுக்க வேண்டும். அத்துடன் இன்னொரு போர்வையும். கதி பிரமாதம் என்றான் கிழவன். பேஸ்பால் பற்றி சொல்லு என்றான் சிறுவன். நான் சொன்னேனே, அமெரிக்காவின் லீகல் யாங்கிங் தான் என்றான் கிழவன் மகிழ்ச்சியுடன். ஆனால் இன்று அவர்கள் தோற்று போய்விட்டார்களே. அதில் ஒன்றுமில்லை. டிமாக்கியா இருப்பது வரை என்ன பயம்? டீமில் வேறு ஆட்களும் இருக்கிறார்களே. உண்மைத்தான். ஆனால் டிமாக்கியோ வித்தியாசமான ஆள் அல்லவா? மற்ற லீகில் புருக்லினுக்கும் பிலடெல்பியாவுக்கும் இடையே புருக்லினுக்கு தான் வாய்ப்பு அதிகம்.
அதிலும் டிக்செல்வரின் ஆட்டத்தை இப்போதும் நினைத்து பார்க்கிறேன். அவர்களைப் போல யார் ஆடுவார்கள்? அவன் அளவுக்கு யாரும் பந்தை அடிப்பதில்லை. நமது டெரஸ் ஹோட்டலுக்கு அவன் ஒரு முறை வந்திருக்கிறான், நினைவிருக்கிறதா? அவனை என்னுடன் மீன் பிடிக்க அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அவனிடம் நேரில் கேட்பதற்கு தயக்கமாக இருந்தது. நீ போய் கேள் என்று சொன்னேன். உனக்கும் தயக்கம்தான். ஆமாம், நாம் தவறு செய்துவிட்டோம். அவன் நம்முடன் வந்திருப்பான். வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத சம்பவமாக அது இருந்திருக்கும். டிமோக்கியாவை ஒரு நாள் மீன் பிடிக்க அழைத்துச் செல்ல வேண்டும் என்றான் கிழவன். அவன் அப்பாவும் மீன் பிடிப்பவர் தானாம். ஒருவேளை அவரும் நம்மைப் போல ஏழையோ என்னமோ. அப்படியானால் அவர் நம்மை புரிந்து கொண்டிருப்பார். சிசிலரின் தந்தை ஏழை ஒன்றுமில்லை. பிராந்தியத்தில் அவர் பெரிய போட்டிகளில் ஆடியிருக்கிறார். உன் வயதில் நான் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் ஒரு கப்பலில் பாய்மரத்தின் அடியில் நின்றிருந்தேன். மாலை வேளையில் அங்குள்ள கடற்கரையில் சிங்கங்கள் உலாவுவதை பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரியும், நீ முன்னமே சொல்லியிருக்கிறாய் என்றான் சிறுவன். ஆப்பிரிக்காவை பற்றி பேசுவோமா இல்லை பேஸ்பால் பற்றி பேசுவோமா என்றான் கிழவன். பேஸ்பால் என்றான் சிறுவன். ஜான் ஜே மெக்கிரா பற்றி சொல்லு. அந்த நாட்களில் அவனும் டெரஸ் ஹோட்டலுக்கு வருவதுண்டு. சற்று முரடன், மோசமாக பேசுவான். குடித்து விட்டால் அவனை சமாளிப்பது கஷ்டம். பேஸ்பால் போலவே குதிரை பந்தயத்திலும் அவனுக்கு ஆர்வம் இருந்தது. சட்டைப்பையில் குதிரைகளின் பட்டியல் ஒன்று எப்போதுமே இருக்கும். தொலைபேசியில் அடிக்கடி குதிரைகளின் பெயர்களை சொல்லிக் கொண்டிருப்பான். அவன் ஒரு பெரிய மேனேஜர். அவனைப் போல ஒருத்தரும் இல்லை என்று என் அப்பா சொல்லுவார். இந்த பக்கம் அடிக்கடிக்கு வருவான் இல்லையா, அதனால் அப்பா சொல்லியிருப்பார். குரோக்கரும் இங்கே வந்து கொண்டிருந்தால் அவனையும் அப்படித்தான் சொல்லியிருப்பார் உன் அப்பா. யார் பெரிய மேனேஜர்? லூக்கா அல்லது மைக்கோன் செலசவா? இருவரும் சமம் என்று தோன்றுகிறது. ஆனால் மீன் பிடிப்பதில் நீதான் திறமையானவன் என்றான் சிறுவன். என்னை விட திறமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இருக்கட்டுமே என்றான் சிறுவன். நல்ல மீனவர் இருக்கிறார்கள், கெட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீதான் அனைவருக்கும் மேல். ரொம்ப நன்றி. இதை கேட்க சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு பெரிய மீன் வந்து நீ சொல்வதை பொய் என்று ஆக்கிவிடக்கூடாது. நீ சொல்கிறபடி உனக்கு சக்தி இருந்தால் அப்படி எந்த மீனும் செய்து விடாது. நான் நினைக்கிற அளவுக்கு பலசாலியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு பல நுட்பங்கள் தெரியும். மனதில் உறுதி இருக்கிறது. சரி, தூங்கு என்றான் சிறுவன். காலையில் புது திம்போடு எழுந்திருக்கலாம். சாமான்கள் எல்லாம் நான் ஓட்டலில் கொண்டு சென்று கொடுத்து விடுகிறேன். சரி, காலையில் உன்னை எழுப்பிவிடுகிறேன் என்றான் கிழவன். நீ தான் எனக்கு அலாரம் என்றான் சிறுவன். வயது தான் எனக்கு அலாரம் என்றான் கிழவன். வயதானவர்கள் ஏன் சீக்கிரம் இழுத்து விடுகிறார்கள்? பகல் பொழுது கொஞ்சம் நீண்டதாக இருக்கட்டும் என்றா? தெரியவில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் சின்ன பையன்கள் நன்றாக தூங்குகிறார்கள், நேரம் கழித்தே எழுகிறார்கள். எனக்கும் தெரியும் என்றான் கிழவன். எதற்கும் உன்னை சீக்கிரமாக வந்து எழுப்புகிறேன். நீ வந்து என்னை எழுப்பதை நான் விரும்பவில்லை. அது எனக்கு ஏதோ குறைவாகப்படுகிறது. புரிகிறது என்றான் கிழவன். நன்றாக தூங்கு தாத்தா. சிறுவன் வெளியே சென்றான். இருவரும் விளக்கில்லாமலே சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். இருட்டில் கிழவன் கார் சட்டையை கழற்றிவிட்டு தூங்கச் சென்றான். கார் சட்டைக்குள் பத்திரிகையை வைத்து சுருட்டி ஒரு தலையணையாக மாற்றினான். பழைய பத்திரிகைகளை கட்டிலின் மேல் பரப்பினான். போர்வையால் நன்றாக போர்த்தி கொண்டு சுருண்டு படுத்தான். சீக்கிரமே நன்றாக தூக்கம் வந்துவிட்டது. தூக்கத்தில் தான் சிறுவயதில் பார்த்த ஆப்பிரிக்காவை கனவு கண்டான். கண்களை கூச வைக்கும் வெண்ணிற கடற்கரைகள், தங்க நிற மணல், கூர்ந்து உயர்ந்து நிற்கும் பழுப்பு நிற மலைகள் எல்லாம் கனவில் வந்தன. இப்போதெல்லாம் தினசரி அவன் கனவில் ஆப்பிரிக்க கடற்கரையில் வாழ்கிறான். அலைகளின் இரைச்சலும் பொங்கும் நுரையும் அவற்றின் நூடே வரும் நாட்டு படகுகளும் அவன் கனவில் வந்தன. தார் மற்றும் பழைய கயிர்களின் வாசனையையும் அதிகாலையில் வீசும் கடற்கரையின் மனத்தையும் நுகர்ந்தான். வழக்கமாக கடற்கரையின் மனத்தை உணரும் நேரத்தில் விழிப்பு வந்துவிடும். உடை அணிந்து சிறுவனை எழுப்புவான். ஆனால் இன்றிரவு கடற்கரையின் மனம் சற்று முன்னதாக வந்துவிட்டது. அவனும் அதை உணர்ந்து மேலும் கனவுலகில் ஆழ்ந்தான். கடலில் இருந்து உயரும் வெண்ணிற மலைகளையும் பலவித துறைமுகங்களையும் காணறி தீவுகளின் சாலைகளையும் கனவில் கண்டான். இப்போதெல்லாம் புயல்களையோ, பெண்களையோ, சிறப்பான நிகழ்ச்சிகளையோ, பெரிய மீன்களையோ, சண்டைகளையோ, பல பரீட்சைகளையோ, தன் மனைவியையோ கனவில் காண்பதில்லை. பல்வேறு இடங்களை காண்கிறான். கடற்கரையில் உலாவும் சிங்கங்களை காண்கிறான். மங்கும் மாலை வெயிலில் அவை பூனைக்குட்டிகள் போல விளையாடுகின்றன. அவனுக்கு அவற்றை பிடித்திருக்கிறது. அந்த சிறுவனையும் பிடித்திருக்கிறது. சிறுவன் கனவில் வந்ததே இல்லை. கிழவன் கண் விழித்து திறந்த கதவின் வழியே சந்திரனை பார்த்தான். காற்சட்டையை பிரித்து அணிந்து கொண்டான். குடிசைக்கு வெளியே போய் சிறுநீர் கழித்துவிட்டு சாலை வழியே நடந்து சிறுவனை எழுப்பச் சென்றான். காலை குளிர் அவனை நடுக்கியது. நடுக்கத்திலேயே உடம்பில் உஷ்ணம் ஏறும் என்று அவனுக்கு தெரியும்.
சிறுவன் வசித்து வந்த குடிசையின் கதவு பூட்டப்படவில்லை. கிழவன் கதவை திறந்து வெறும் காலுடன் மெதுவாக உள்ளே சென்றான். முன் அறையில் சிறுவன் கட்டிலில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். மறையும் நில ஒளியில் கிழவன் அவனை நன்றாக பார்க்க முடிந்தது. அவனது ஒரு காலை மெதுவாக பற்றினான். சிறுவன் கண் விழித்து கிழவனை பார்த்தான். கிழவன் தலையை அசைத்தான். சிறுவன் நாற்காலியின் மேல் இருந்த நிக்கரை எடுத்து கட்டிலில் இருந்தவாறே அணிந்து கொண்டான். கிழவன் வெளியே சென்றான். சிறுவனும் பின் தொடர்ந்தான். அவனுக்கு தூக்க கலகம் தெளியவில்லை. கிழவன் தன் கையை சிறுவனின் தோளில் போட்டபடி, எனக்கு வருத்தம்தான் என்றான். ஏன் என்று கேட்டான் சிறுவன். ஒரு மனிதன் செய்ய வேண்டிய காரியம் தானே இது. சாலை வழியாக நடந்து கிழவனின் குடிசையை அடைந்தனர். வழியில் வெறுங்காலுடன் மீனவர்கள் பாய் மரங்களை சுமந்தபடி இருளில் நடந்து கொண்டிருந்தனர். கிழவனின் குடிசையை அடைந்ததும் சிறுவன் கூடையில் இருந்து தூண்டில் சுருளையும் ஈட்டியையும் மீனை இழுக்கும் குக்கிகளையும் எடுத்து கொண்டான். கிழவன் பாய் மரத்தையும் சுருட்டிய பாய் துணியையும் தோளில் தூக்கி கொண்டான். காஃபி சாப்பிடலாமா என்று கேட்டான் சிறுவன். முதல்ல பாய் மரத்தை படகுல கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம். அவர்கள் மீனவர்களுக்கான கடை ஒன்றில் கட்டி பாலில் கலந்த காஃபி குடித்தனர். தாத்தா நல்லா தூங்கினியா என்று கேட்டான் சிறுவன். இப்போது தான் அவன் தூக்க கழகத்திலிருந்து சற்று சிரமத்துடன் விழித்து கொண்டிருக்கிறான். நல்லா தூங்கின மனோலின். இன்னைக்கு மனசுல நல்ல நம்பிக்கை இருக்கு. எனக்கும் தான் மனசுல நல்ல நம்பிக்கை இருக்கு. சரி, நான் போய் உன்னுடைய மத்தி மீன், என்னுடைய மத்தி, உன்னுடைய புதிய தூண்டில் இறை எல்லாம் கொண்டு வர்றேன். நீ இங்கேயே இன்னொரு கப்பு காஃபி சாப்பிடு. இங்கே எனக்கு கணக்கு இருக்கு. சிறுவன் பவளப்பாறை மேல் வெறும் காலுடன் நடந்து தூண்டில் இறை கொண்டு வர சென்றான். கிழவன் காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தான். அன்றைக்கு முழுவதும் அதுதான் அவனது ஆகாரம். எனவே குடித்துத்தான் ஆக வேண்டும். வெகு நாட்களாகவே சாப்பாடு அவனுக்கு பிடிக்கவில்லை. மீன் பிடிக்க செல்லும்போது உணவு கொண்டு போவதில்லை. படகின் முன்பக்கம் ஒரு பாட்டில் தண்ணீர் இருக்கும். ஒரு நாளைக்கு அது போதும் அவனுக்கு. சிறுவன் மத்தி மீனையும் 2 தூண்டிலையும் இறையையும் தாளில் பொதித்து கொண்டு வந்தான். இருவரும் படகை நோக்கி சென்றனர். கூழாங்கற்கள் நிரம்பிய மணற்பரப்பின் வழி நடந்து படகை இழுத்து கடலில் நகர்த்தினர். அதிர்ஷ்டம் வற்றும் தாத்தா என்றான் சிறுவன். வரும் என்றான் கிழவன். துடுப்புகளை படகின் துளைகளில் கயிற்றால் கட்டிவிட்டு முன்னால் சாய்ந்து துடுப்பின் அலகுகள் நீரில் அமிழ படகை துறைமுகத்திற்கு வெளியே செலுத்தினான். இருள் மாறவில்லை. வேறு துறைகளிலிருந்தும் படகுகள் செல்வது துடுப்பு வலிக்கும் ஒளியில் புரிந்தது. நிலா மலைக்கு கீழே சென்று விட்டதால் அவற்றை பார்க்க முடியவில்லை. எப்போதாவது ஒரு படகில் யாராவது பேசுவது கேட்கும். ஆனால் பொதுவாக எல்லா படகிலும் துடுப்புகள் இழையும் ஒளியை தவிர மௌனமாகவே சென்றன. துறைமுக வாயிலை தாண்டியதும் படகுகள் தனித்தனியாக ஒவ்வொரு திசையை நோக்கி செல்லத் தொடங்கின. மீன் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பிய திசையில் படகுகளை செலுத்தினர். கிழவன் வெகு தொலைவுக்கு போக நிச்சயித்திருந்தான். நிலத்தின் மனத்தை விட்டுவிட்டு தெளிவான காலை கடலின் வாசனையை நோக்கி படகை செலுத்தினான். மீனவர்கள் ஆழ்கிணறு என்று குறிப்பிடும் பகுதிக்கு அவன் சென்றபோது நீரில் பளபளக்கும் கடல் பாசிகளை கண்டான். அந்த இடத்தில் கடலின் ஆழம் அதிகம், 4000 அடி இருக்கும். நீரோட்டம் கடல் மட்டத்தை நோக்கி சுழண்டு செல்வதால் பலவிதமான மீன்கள் அங்கு கூடும். இறால்களும் தூண்டில் மீன்களும் கடமா கூட்டங்களும் வரும். இரவில் அவை நீர்மட்டத்திற்கு வரும்போது அங்கு தெரியும் பெரிய மீன்களுக்கு இரையாகும். இருளின் ஊடே பொழுது விழுந்து கொண்டிருப்பதை கிழவனால் உணர முடிந்தது. படகு செல்லும்போது பறக்கும் மீன்கள் நீரை விட்டு உயரே துள்ளும் சப்தமும் அவற்றின் விரைந்த சிறகுகளின் இஸ் என்ற ஒளியும் கேட்டன. பறக்கும் மீன்களை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். கடலில் அவனது முக்கிய நண்பர்கள் அவை. பறவைகளை, குறிப்பாக சிறிய கரிய பறவைகளை பார்த்து அவன் இறக்கப்படுவான். எப்போதும் சுற்றி சுற்றி பறந்தாலும் அவற்றுக்கு உணவு எதுவும் கிடைப்பதில்லை. நம்மை விட அவற்றின் வாழ்க்கை சிரமமானது என்று நினைத்தான் கிழவன். இருட்டு பறவைகளும் வலுத்த பறவைகளும் எப்படியோ பிழைத்து கொள்ளும். கடல் எவ்வளவு கொடூரமாக இருக்கும்போது அதை இந்த குருவிகளை மட்டும் ஏன் இவ்வளவு வலுவற்றதாக படைத்திருக்கிறான்? கடல் இரக்கம் உள்ளவள்தான், அழகானவள்தான். ஆனால் அவள் சீற்றம் கொள்ளும்போது நீரில் மூழ்கி இறைத்திடும் இந்த சிறிய பறவைகள் அவற்றின் சோகம் நிறைந்த மெல்லிய குரலைப் போலவே கடலுக்கு பொருத்தமற்ற மென்மை கொண்டிருக்கின்றன. கடலை அவன் ஒரு இளம் பெண்ணாகவே நினைத்தான், பெரும்பாலான ஸ்பானியர்களைப் போலவே. சில சமயம் அவர்கள் கடலை பற்றி மோசமாகவும் பேசுவார்கள். அப்போதும் அவர்களை பொறுத்தவரை கடல் ஒரு பெண்தான். மிதகைகளுடன் மீன் பிடித்தும் சுறா மீன் குடல்களை விற்றும் மோட்டார் படகுகள் வாங்கிச் செல்லும் சில இளைஞர்கள் மட்டுமே கடலை ஆணாக கருதுவர். அவர்களை பொறுத்தவரை அது ஓர் இடம், போட்டியாளர் அல்லது விரோதி.
ஆனால் கிழவனுக்கு எப்போதும் கடல் ஒரு பெண்தான். நன்மைகளை வாரி வழங்குபவள் அல்லது மறுத்து விடுபவள். எப்போதாவது சீரவோ கெடுதல் செய்யவோ நேர்ந்தால் அது அவள் வேறு வழியின்றி செய்வது. சந்திர கிரகணங்கள் பெண்களின் மனதை பாதிக்குமே, அதே போல அவை கடலையும் பாதிக்கின்றன என்று நினைத்தான் கிழவன். படகை சிரமமின்றி செலுத்தினான். நீரோட்டமுள்ள ஓரிரு இடங்களை தவிர கடல் அமைதியாக இருந்தது. அவன் ஒரே சீராக படகை ஓட்டினான். நீரோட்டம் அவனுடைய வேலையை 1/3 பங்கு கவனித்துக் கொண்டதால் அவனுடைய வேலை எளிதாக இருந்தது. ஓரளவு விடிந்த போது தான் நினைத்ததை விட அதிக தூரம் வந்துவிட்டதை உணர்ந்தான். ஆழக்கிணறாக உள்ள இடங்களில் ஒரு வாரம் முயன்றும் ஏதும் கிடைக்கவில்லை. இன்று போனிடோ அல்பகோர் மீன்கள் கூட்டமாக உள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டும். பெரிய மீன் அவற்றினிடையே இருக்கலாம் என்று நினைத்தான். வெயில் வருவதற்கு முன்னமே தூண்டில்களை இறையுடன் இறக்கினான். நீரோட்டத்தின் வழி தானாக சென்றது படகு. ஒரு தூண்டில் சுமார் 150 அடி இருக்கிறது. அடுத்தது 400, 3வதும் 4வதும் நீலக்கடலில் 600 அடியும் 700 அடியும் 750 அடியும் இறங்கின. ஒவ்வொரு தூண்டில் நுனியும் இறை மீனின் உள்ளே கொக்கி செலுத்தப்பட்டு கட்டி தைக்கப்பட்டிருந்தது. வளைவும் கூரிய நுனியும் புதிய மத்தி மீன்களால் மறைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மத்தி மீனின் கண்களிலும் கொக்கியால் துளையிடப்பட்டு சரம் போல தொங்கியது. தூண்டில் கொக்கிகள் அனைத்துமே பெரிய மீன்களை கவர்ந்து இழுக்கும் ருசியும் மனமும் கொண்ட இரையாக திகழ்ந்தன. சிறுவன் தந்திருந்த 2 புதிய சோரை மீன்கள் மிக ஆழம் செல்லும் தூண்டிலில் கட்டப்பட்டிருந்தன. குண்டுகள் போல அவை தொங்கின. மற்ற தூண்டில்களில் நீல மீனும் மஞ்சள் மீனும் கட்டப்பட்டிருந்தன. அவை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டவை, எனினும் நல்ல நிலையிலே இருந்தன. அத்துடன் நல்ல மத்தி மீனும் மனத்திற்காகவும் வசீகரத்துக்காகவும் இணைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு தூண்டிலும் ஒரு பென்சில் அளவு சுற்றளவில் பச்சை மூங்கிலில் கோர்க்கப்பட்டிருந்தது. தூண்டில் இரையை எந்த மீனாவது கவ்வினால் மூங்கில் மூழ்கும். அத்துடன் 250 அடி நீள கயிறு இணைக்கப்பட்டிருக்கும். தேவையானால் தனியாகவும் கயிறுகளை இழுத்து கொள்ளலாம். 1800 அடி தூரம் வரை மீன் செல்வதற்கு போதுமான கயிறு தயாராக இருக்கும். படகின் விளிம்பில் இருந்து 3 மூங்கில் துண்டுகளையும் கவனித்துக் கொண்டே தூண்டில்கள் சரியாது நேராக ஆழத்தில் இருக்கும்படி படகை செலுத்தினான். நல்ல வெளிச்சம் வந்துவிட்டது. சூரியன் எந்த நிமிஷமும் உதைக்கலாம். சூரியன் மெதுவாக கடலில் இருந்து எழுந்தது. மற்ற படகுகள் நீரோட்டத்திற்கேற்ப கரையையொட்டி பரவியிருப்பதை கண்டான். சூரிய ஒளி அதிகரித்தது. கடலில் பட்டு மேல் எழுந்து அவன் கண்களை ஈட்டி போல தாக்கியது. அதை பார்ப்பதை தவிர்த்தபடி படகை செலுத்தினான். தூண்டில்கள் நேரே கடலின் கரும் ஆழத்தில் வீழ்ந்திருக்கிறதா என்று கவனித்தான். தூண்டில்களை நேராக தொங்க விடுவதில் அவன் மற்றவர்களை விட அதிக கவனம் செலுத்தினான். எவ்வளவு ஆழத்தில் மீன் வந்தாலும் அதற்கு ஒரு தூண்டில் காத்து இருக்க வேண்டும். சிலர் தூண்டில்களை நீரோட்டத்தின் போக்கிலேயே விட்டுவிட்டு அது 600 அடி ஆழத்தில் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருப்பார்கள். உண்மையில் அது 300 அடிக்கும் குறைவாகவே தொங்கிக் கொண்டிருக்கும். நான் அவற்றை துல்லியமாக வைத்திருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம் தான் இல்லை. யாருக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான். அதிர்ஷ்டம் இருப்பது நல்லதே, ஆனால் காரியத்தில் நான் ஒழுங்காக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டம் வரும், அப்போது நீ தயாராக இருக்க வேண்டும். 2 மணி நேரத்தில் சூரியன் மிக உயரே போய்விட்டது. இப்போது கிழக்கை பார்ப்பது அவ்வளவு சிரமமில்லை. தூரத்தில் கரையொட்டி 3 படகுகள் மட்டுமே தென்பட்டன. என்றைக்குமே காலை சூரியன் தான் என் கண்களை கூச வைக்கிறது. மாலையில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அதை நேரே பார்த்து கொண்டு இருக்க முடியும். கண்கள் இருளடையாது. சில சமயம் மாலை கதிரவனும் கடுமையாக இருக்கும், ஆனால் காலையைப் போல் இருக்காது. அப்போது இறக்கை மீன்களை தின்னும் ஒரு பெரிய பறவை தன் கரிய நீண்ட சிறகுகளுடன் முன்னால் பறப்பதைக் கண்டான். திடீரென்று அது சிறகுகளை பின்னோக்கி வளைத்தபடி கீழே பாய்ந்தது. பிறகு மீண்டும் எழும்பி வட்டமடிக்கத் தொடங்கியது. ஏதோ அதற்கு கிடைத்திருக்கிறது என்றான் கிழவன் உரத்த குரலில். சும்மா ஒன்றும் அது பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவன் படகை மெதுவாக அந்த பறவை வட்டமிடும் இடத்தை நோக்கி செலுத்தினான். அவன் அவசரப்படவில்லை. தூண்டில்களை மேலும் கீழும் நேராகவே தொங்கவிட்டிருந்தான். நீரோட்டத்தை சற்று நெருங்கியே படகை செலுத்தினான். சரியாகத்தான் மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். பறவையின் உதவியால் கொஞ்சம் விரைவாக பிடிக்கலாம். பறவை மேலும் உயிரை பறந்து சிறகுகளை அசைக்காமல் வட்டமிடத் தொடங்கியது. மீண்டும் சற்றென்று கீழே பாய்ந்தது. பறக்கும் மீன்கள் நீரிலிருந்து எழும்பி நீர்ப்பரப்பில் அங்கும் இங்கும் செல்வதை கிழவன் கண்டான். ஓங்கல் என்றான் கிழவன். பெரிய ஓங்கல். துடுப்புகளை தளர விட்டுவிட்டு படகின் முன்பக்க பலகையில் இருந்து சிறிய தூண்டில் கயிற்றை எடுத்தான். அதில் கம்பியும் சிறிய அளவில் கொக்கியும் இருந்தன. ஒரு மத்தி மீனை கொக்கியில் தூண்டில் இரையாக செருகி படகின் பக்கமாக கடலில் வீசி
பின்பக்கத்தில் இருந்த வளையத்தில் கட்டினான். இன்னொரு தூண்டிலையும் தயார் செய்து படகின் முன்பக்கம் கட்டினான். பழையபடி துடுப்பை செலுத்தி அந்த நீல சிறகுடைய கருப்பு பறவை நீர்ப்பரப்பின் மேல் சற்று தாழ்ந்து பறப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருக்கும் போதே பறவை தன் சிறகை மடக்கி தண்ணீரில் பாய்ந்து பறக்கும் மீனை பிடிக்க முடியாமல் மீண்டும் சிறகை விரித்து பறந்தது. கடலுக்குள் இருந்து ஓங்கல் ஒன்று எழுந்து தப்பிய மீனை தொடர்வதை கிழவன் கவனித்தான். ஓங்கில்கள் நீரை கிழித்து கொண்டு பறக்கும் மீனுக்கு கீழாக விரைந்தன. மீன்கள் நீருக்குள் விழுந்ததும் அவற்றை நோக்கி விரைந்தன. நிறைய ஓங்கல்கள் இருக்கின்றன என்று எண்ணிக்கொண்டான் கிழவன். பரவலாக இருக்கின்றன. மீனுக்கு தப்பிக்க வழியில்லை. பறவைக்கும் ஏமாற்றம் தான். பறவையை விட பறக்கும் மீன் மிகப்பெரியது, மிக வேகமாக செல்லக்கூடியது. பறக்கும் மீன்கள் திரும்ப திரும்ப கடல் மட்டத்திலிருந்து எழும்பி குதிப்பதையும் அதை பிடிக்க முடியாமல் பறவை திணறுவதையும் கிழவன் கவனித்தான். மீன் கூட்டம் இடம் மாறிவிட்டது என்று நினைத்தான். மிக வேகமாக நெடுந்தூரம் சென்று விட்டன. ஏதோ பின்தங்கிய ஒன்று இரண்டை பிடிக்கலாம். ஒருவேளை எனது பெரிய மீனும் அவற்றின் மத்தியில் இருக்கலாம். நிச்சயம் இந்த பக்கத்தில் எங்கோ தான் இருக்கும். கரைக்கு உயரே இருந்த மேகங்கள் இப்போது மலை மேல் எழுந்தன. கரை ஒரு நீண்ட பசிய கோடாக காட்சியளித்தது. அதன் பின்னே மங்கலான நிலக்குன்றுகள். கடல் நீர் இப்போது கருநீளமாக கிட்டத்தட்ட ஊதாவாக மாறிவிட்டது. அதனுள்ளே பார்த்தபோது நுண்ணிய சிவப்பு பிளங்டன் ஊறுவதையும் சூரியனின் மங்கிய கிரணங்களையும் கண்டான். தன் தூண்டில்கள் நேராக கீழே சென்று மறைவதை பார்த்து அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நிறைய பிளிங்டன் இருந்தால் அங்கே பெரிய மீன் நிச்சயமாக இருக்கும். சூரியன் நேர் உச்சியில் இருப்பதும் அதன் கதிர்கள் நீரில் விசித்திர ஒளியை காட்டுவதும் அருமையான காலநிலைக்கு அடையாளம். மேகத்தின் அழகிய வடிவங்களும் அதையே காட்டுகின்றன. இந்த பறவை இப்போது கண்ணுக்கு தென்படவில்லை. உலர்ந்த மஞ்சள் நிற கடல் பாசிகள் நீர்மட்டத்தில் மிதந்தன. படகின் பக்கம் பழுப்பு நிறத்துடன் வானவில் வண்ணம் கொண்ட தளதளத்த திருக்கை மீன் ஒன்று கொப்பளம் போல ஊர்ந்து வந்தது. ஒரு தடவை மல்லார்ந்து பின் நிமிர்ந்தது. 3 அடி நீள வாளுடன் குமிழ் போல் மிதந்தது. கிறுக்கி மீன் என்றான் கிழவன். துடுப்புகளில் சாய்ந்தபடி ஊதா நிற உதிரி மீன்கள் அதன் வாலடியில் உருவாகும் குமிழ்களின் இடையே நீந்துவதை கண்டான். உதிரி மீன்களை அதன் விஷம் பாதிக்காது, ஆனால் மனிதர்களை கடுமையாக தாக்கும். மீன்களை பதம் செய்து கொண்டிருக்கும் போது அதன் விஷ செதில்கள் ஒட்டிக்கொண்டு மனிதர்களின் கைகளில் விஷக்கடி போல் குப்பளங்களையும் புண்களையும் ஏற்படுத்தும். சவுக்கடி போல் வலிக்கும். இந்த வண்ண குமிழிகள் அற்புதமானவை. அவற்றின் தோற்றம் பொய்யானது. கடல் ஆமைகள் அவற்றை தின்பதைக் கண்டு கிழவன் மகிழ்ச்சி அடைவான். ஆமைகள் அவற்றை பார்க்கும். முன்பக்கம் நெருங்கும். கண்களை மூடிக்கொண்டு வால் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே மெடரில் விழுங்கிவிடும். கிழவனுக்கு ஆமைகள் அவற்றை தின்பதை காண மிகவும் பிடிக்கும். கரையில் ஒதுங்கும் அந்த குமிழிகள் மேல் அவன் பூட்ஸ் காலுடன் நடக்கும்போது டப் என்று அவை வெடிக்கும் சப்தமும் அவனுக்கு பிடிக்கும். பெருந்தலை ஆமைகளிடம் அவனுக்கு பிரியும். வேகமும் திறமையும் கொண்ட கழுகு மூக்கு பறவைகளையும் பிடிக்கும். கடல் ஆமைகள் அவனுக்கு வியப்பளிப்பதில்லை. பல ஆண்டுகள் ஆமை வேட்டைக்கும் சென்றிருக்கிறான். படகை விட நீளமான 1 டன் எடையுள்ள பெரிய ஆமைகள் உட்பட. பொதுவாக ஆமைகள் மேல் அவனுக்கு ஒரு அனுதாபம் உண்டு. ஆமைகள் விஷயத்தில் நிறைய பேர் இரக்கமின்றியே நடந்து கொள்கின்றனர். ஆமையை வெட்டி துண்டு போடும் போதும் அதன் இதயம் துடித்து கொண்டிருக்கும். எனக்கும் அதே மாதிரி இதயம் தான். தன் கால்களும் கைகளும் அவற்றை போன்றே என்று நினைத்தான் கிழவன். உடம்பில் பலம் கிடைப்பதற்காக அவன் வெள்ளை முட்டைகளை தின்பான். மே மாதம் வரை அவற்றை சாப்பிடுவான். செப்டம்பர் அக்டோபரில் பெரிய மீன்களை பிடிக்கும் சக்தி அப்போது தான் கிடைக்கும். மீனவர்கள் தங்கள் கருவிகளை வைக்கும் குடிசையில் ஒரு பெரிய பீப்பாயில் சுறா மீன் எண்ணெய் இருக்கும். கிழவன் தினசரி காலையில் அதிலிருந்து ஒரு கப் எண்ணெயை குடிப்பான். யாருக்கு விருப்பமோ அவர்கள் குடிக்கலாம். நிறைய பேருக்கு அதன் ருசி பிடிப்பதில்லை. ஆனால் அவர்கள் எழுந்திருக்கும் காலை நேரத்தை விட அது மோசமில்லை. அத்துடன் குளிருக்கும் வயிற்று வலிக்கும் கண் பார்வைக்கும் அது நல்லது. இப்போது கிழவன் உயரை பார்த்தபோது அந்த பறவை மீண்டும் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அது மீனை பார்த்து விட்டது என்றான் கிழவன் உரக்க. பறக்கும் மீன்கள் எதுவும் நீர்ப்பரப்பை விட்டு வெளியே குதிக்கவில்லை. தூண்டில் இறைகள் அவசியமில்லை. ஆனால் கிழவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சூறை மீன் காற்றிலிருந்து உயர எழும்பி திரும்பி சூரிய ஒளியில் வெள்ளையாய் மின்னியபடி தலைக்கீழாக நீருக்குள் விழுந்தது. அது தண்ணீரில் மூழ்கியதும் அதைத் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பல மீன்கள் வெளியே துள்ளி பல திசைகளில் திரும்பி கடலில் வீழ்ந்து நீரை கலக்கின. நீண்ட பாய்ச்சல்களில் தூண்டிலை சுற்றி வட்டமிட்டன. அவ்வளவு விரைவாக அவை செல்லாவிட்டால் அவற்றை பிடித்து விடலாம் என்று நினைத்தான் அவன். மீன் கூட்டம் கடல் நீரை வெண்மையாக்கியது. இந்த சந்தடியில் தூண்டில் மீன் நீர்ப்பரப்புக்கு வந்துவிட பறவை தாழ்ந்து பறந்து அதை கொத்தியது.
பறவை ஒரு பெரிய உதவித்தான் என்றான் கிழவன். படகின் பின்பக்கம் அவன் காலில் அழுத்தியிருந்த தூண்டில் கயிறு சட்டென இறுகிக் கொண்டதும் துடுப்புகளை விட்டுவிட்டு தூண்டிலை மெதுவாக இழுக்க ஆரம்பித்தான். சூரியன் கனத்தையும் நடுக்கத்தையும் உணர முடிந்தது. கயிற்றை பலமாக பிடித்தபடி இழுக்கத் தொடங்கினான். இழுக்க இழுக்க மீனின் நடுக்கம் அதிகரித்தது. இப்போது அதன் நீல நிற முதுகும் தங்க நிற பக்கங்களும் வெளிப்பட்டன. படகின் பின்பக்கமாக அதை இழுத்து படகினுள் வீசினான். அது படகின் பின்புறம் சூரிய ஒளியில் விழுந்தது. துப்பாக்கி குண்டு போல் இருந்தது அதன் உடல். நீண்டும் துடிக்கும் வாளால் படகின் பலகையை மாறி மாறி பலமாக அடித்தது. கிழவன் அதன் தலையை தாக்கினான். அடித்துக்கொண்டே உயிர்விட்டது அது. அல்பகோர் மீன் என்று கத்தினான் கிழவன். தூண்டில் இரையாக பயன்படும் 10 பவுண்டாவது இருக்கும். தனியாக இருக்கும்போது உரக்க பேசும் பழக்கம் தனக்கு எப்போது ஏற்பட்டது என்று அவனுக்கு நினைவில்லை. பழைய நாட்களில் தனியாக இருக்கும்போது பாட்டு பாடுவான். கடலில் சிறிய படகில் ஆமை வேட்டைக்கு போகும்போது பாடுவது உண்டு. அந்த பையன் தன்னை விட்டு போன பிறகுதான் இப்படி தனியாக இருக்கும்போது பேசும் வழக்கம் வந்திருக்கும். அவனுக்கு சரியாக நினைவில்லை. அவனும் பையனும் சேர்ந்து மீன் பிடிக்கும் போது கூட எப்போதாவது தேவைப்படும் போது தான் பேசிக்கொள்வார்கள். அதுவும் இரவில் அல்லது வானிலை மோசமாகி புயல் வீசும் சமயங்களில் தான். கடலில் அனாவசியமாக பேசிக்கொண்டிருப்பது நல்லதல்ல. கிழவன் அதை கடைப்பிடிப்பான். ஆனால் இப்போது அவன் தன் எண்ணங்களை பல தடவை உரக்க பேசிக்கொள்கிறான். குறுக்கிட வேறு யாரும் இல்லையே. நான் இப்படி பேசிக்கொள்வதை யாராவது பார்த்தால் எனக்கு பைத்தியம் என்பார்கள் என்றான் உரக்க. ஆனால் அவன் ஒன்றும் பைத்தியம் அல்ல. எனவே அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. பணக்காரர்களின் படகில் ரேடியோ இருக்கும். அது பேசிக்கொண்டிருக்கும். பேஸ்பால் செய்திகளை கூறும். பேஸ்பால் பற்றி நினைக்க இதுவா சமயம்? இப்போது ஒரே ஒரு விஷயத்தை பற்றித்தான் யோசிக்க வேண்டும். நான் எதற்காக வாழ்கிறேனோ அதை பற்றி மட்டும். இந்த மீன் கூட்டத்தின் நடுவே ஒரு பெரிய மீன் இருக்கும் என்று நினைத்தான் அவன். உணவு தேடிய அல்பகோர் மீன்களில் தப்பி தவறி வந்த ஒற்றை மீனைத்தான் பிடித்தேன். ஆனால் அவை தூரத்தில் மிக வேகமாக செல்கின்றன. நீர்ப்பரப்பில் தெரிபவை எல்லாம் இன்று ஏதோ வேகமாக நகர்கின்றன. ஏன் இந்த நேரத்தில் அப்படித்தான் செல்லுமோ? அல்லது எனக்கு புரியாத காலநிலை மாற்றத்தின் காரணமாகவா? பசுமையான கடற்கரை இப்போது கண்ணுக்கு தெரியவில்லை. நீல மலைகளின் பனி மூடியது போன்ற வெள்ளை சிகரங்களையும் அவற்றுக்கு உயிரை மேகக்கூட்டங்களையும் பார்க்க முடிகிறது. கடல் கருப்பாக இருக்கிறது. சூரிய ஒளி அதை கண்ணாடி துண்டுகள் போல பளிச்சிட செய்கிறது. சூரியன் உச்சிக்கு வந்துவிட்டதால் நூற்றுக்கணக்கான பிளாங்டன்களின் ஒளியை காண முடியவில்லை. தூண்டில் கயிறு கீழே 1 மைல் ஆழத்திற்கு செல்கையில் நீலக்கடலில் கண்ணாடி சிதறல்களை மட்டுமே கண்டான். சூறை மீன்கள் தென்பட்டன. அந்த வகை மீன்களை பொதுவாக சூறை என்றே அழைப்பார்கள். அதை விற்கும் போதோ அல்லது தூண்டில்களில் இணைக்கும் போதோ மட்டும் அதற்கு தனித்தனியான பெயர்களை பயன்படுத்துவர். வெயில் அதிகரித்தது. படகை செலுத்தும் போது கழுத்தில் உஷ்ணத்தை உணர்ந்தான். முதுகில் சொட்டு சொட்டாக வியர்வை அரும்பியது. படகை மெதுவாக மிதந்து செல்ல விடலாம், சற்று தூக்கம் போடலாம் என்று நினைத்தான் அவன். கயிற்று சுருக்கை காலில் சுற்றி கொண்டால் அது என்னை இழுத்துவிடும். ஆனால் இன்று 85வது நாள். நிறைய மீன் பிடிக்க வேண்டும். அப்போது தூண்டில் கயிற்றுடன் இணைந்திருந்த பச்சை குச்சி திடீரென முழுவதை கண்டான். அதுதான் என்று சொல்லிக்கொண்டே துடுப்புகள் படகில் இடிபடாதபடி வளைத்தான். வழக்கை பெருவிரலுக்கும் சுட்டு விரலுக்கும் இடையே வைத்து கொண்டான். அதில் அழுத்தமோ கனமோ தெரியவில்லை. அழுத்தமின்றி பிடித்து கொண்டான். மீண்டும் அது புலப்பட்டது. ஒரு சாதாரண இழுப்பு. வலுவில்லை, கனமில்லை. அது என்னவென்று அவனுக்கு தெரியும். 600 அடிக்கு கீழே ஒரு ஈட்டி மீன் தூண்டில் முள்ளில் மாட்டியுள்ள மத்தியை தின்கிறது. அதன் இணைப்பில் உள்ள சூறை மீனின் தலை வழியே கையால் வளைத்த கொக்கி நீண்டு கொண்டிருக்கிறது. தூண்டில் கயிற்றை மெதுவாக லாகவமாக இடது கையில் பிடித்து கொண்டிருந்தான் கிழவன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்தான். இப்போது விரல்கள் வழியே மீன் எந்த அதிர்வையும் உணராதபடி விட்டு கொடுக்க முடியும். இவ்வளவு ஆழத்தில் இருப்பது ஒரு பெரிய மீனாகத்தான் இருக்கும் என்று அவன் நினைத்தான். தின்னு மீனே தின்னு, அவற்றை சாப்பிடு. தின்னு மீனே தின்னு. 600 அடிக்கு கீழே இருட்டில் குளிர்ந்த நீரில் உனக்கு எத்தனை நல்ல உணவு பார். ஒரு சுற்றி விட்டு திரும்ப வந்து அதை சாப்பிடு. ஒரு லேசான இழுப்பை உணர்ந்தான். தொடர்ந்து பலமான இழுப்பு. மத்தி மீனின் தலையை கொக்கியில் இருந்து கடித்து இழுப்பது சற்று சிரமம்தான். அப்புறம் சலனமில்லை. வா என்றான் கிழவன் உரக்க. இன்னொரு முறை முயற்சி செய். மோந்து பார். நன்றாக இல்லையா? இப்போதே சாப்பிட்டு பார். பிறகு சூறை மீன் இருக்கிறது. கெட்டியாக, குளிர்ந்து, அழகாக. வெட்கப்படாதே, எல்லாவற்றையும் சாப்பிடு. கயிற்றை பெருவிரலாலும் சுட்டு விரலாலும் பிடித்தபடி காத்திருந்தான். அதே சமயம் மற்ற கயிறுகளையும் கவனித்தான். மீன் மேலும் கீழும் சென்றிருக்கலாம்.
பின் அந்த பழைய மெல்லிய இழுப்பை உணர்ந்தான். அதை எடுத்துக்கொள் என்றான் உரக்க. கடவுளே, அதை எடுத்துக்கொள்ளச் செய். மீன் இரையை எடுத்துக்கொள்ளவில்லை, போய்விட்டது. கிழவன் எதையுமே உணரவில்லை. அது போயிருக்காது என்றான் அவன். இயேசுவுக்கு தெரியும், அது போயிருக்காது. ஒரு சுற்றி விட்டு வரும். ஒருவேளை இதற்கு முன் தூண்டில் முள்ளில் அகப்பட்ட அனுபவமும் அவற்றுக்கு நினைவிருக்கிறதோ என்னமோ. அப்போது தூண்டிலை மீன் லேசாக தொடுவதை உணர்ந்தான். சந்தோஷப்பட்டான். இனி அதன் பாடு, அது இரையை எடுத்துக்கொள்ளும். உடனே அது பலமாகவும் நம்ப முடியாத அளவுக்கு கனமாகவும் மாறியது. மீனின் கனம் அது. கயிற்றை கீழே 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 என தயாராக சுற்றி வைத்திருந்த 2 சுருளில் ஒன்றை விட்டு கொடுத்தான். கிழவனின் கைவிரல்கள் வழி அது ஒழுகி கீழே செல்லும் போது அதன் கனத்தை உணர்ந்தாலும் அவன் விரல்களுக்கு அது புலப்படவில்லை. எத்தகைய மீன் என்றான் அவன். தூண்டில் முள் அதன் வாயின் பக்கவாட்டில் சிக்கிக்கொண்டது. அதோடு தான் அது செல்கிறது. இனி மீன் திரும்பி அதை விழுங்கிவிடும் என்று நினைத்தான். ஆனால் வாய்விட்டு சொல்லவில்லை. ஒரு நல்ல விஷயத்தை உரக்கச் சொன்னால் பலிக்காமல் போய்விடலாம். அது எவ்வளவு பெரிய மீன் என்றும் வாயில் சூறை மீனுடன் இருட்டில் அது விரைகிறது என்றும் அவனுக்கு தெரியும். அதே நொடி அது நீந்துவதை நிறுத்தியதை உணர்ந்தான். கனம் அப்படியே இருந்தது. மீண்டும் அதிகரித்தது. கயிற்றை மேலும் விட்டு கொடுத்தான். ஒரு வினாடி விரலை மேலும் அழுத்தியதும் கனம் அதிகரித்து நேராக கீழ்நோக்கி சென்றது. இரையை எடுத்துக்கொண்டது. இனி அதை தின்னட்டும். கயிற்றை மேலும் நிகழவிட்டு இடது கையால் கீழிருந்து தயாராக வைத்திருந்த சுருள் ஒன்றுடன் இன்னொரு தூண்டில் முனையை இணைத்தான். இப்போது அவன் தயார் நிலையில் இருந்தான். அவனிடம் 150 அடி நீள கயிறுகளில் 3 இருந்தன. தற்போது உபயோகித்துக் கொண்டிருப்பது போக. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நன்றாக சாப்பிடு, நன்றாக சாப்பிடு. கொக்கி இதயத்துக்குள் நுழைந்து உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். மெதுவாக மேலே எழும்பி வா. ஈட்டியை உன்மேல் செலுத்துகிறேன். நல்லது, நீ தயார்தானே? திருப்தியாக சாப்பிட்டாயா? இதோ என்று சொல்லிக்கொண்டே 2 கரங்களாலும் கயிற்றை பற்றி இழுத்தான். 3 அடி நீளம் வந்தது. மேலும் மேலும் இழுத்தான். முழு பலத்துடன் உடலின் சக்தியெல்லாம் ஒருங்கிணைத்து மாறி மாறி கயிற்றை இழுத்தான். ஒன்றும் நடக்கவில்லை. மீன் மெதுவாக அகன்றுவிட்டது. அவனால் அதை ஓர் அங்குலம் கூட மேலே கொண்டு வர முடியவில்லை. அவனுடைய கயிறு பலமானது தான். இது போன்ற பெரிய மீன்களை பிடிப்பதற்காகவே தயாரானது. அதை தன் முதுகில் மிக பலமாக அழுத்தியதில் விளைத்த கயிற்றில் நீர்த்துளிகள் தெரித்தன. பிறகு அது நீரில் ஒலியை எழுப்பியது. படகின் பெஞ்சின் மேல் காலை ஊன்றி உடம்பை பின்னுக்கு தள்ளி இழுப்பை சமாளித்தான். படகு மெதுவாக வடமேற்கை நோக்கி நகரத் தொடங்கியது. மீன் நிதானமாக நேராக சென்று கொண்டிருந்தது. அமைதியான கடலில் இருவரும் மெதுவாக பயணித்தனர். மற்ற தூண்டில்கள் இன்னும் தண்ணீரிலேயே இருந்தன. ஆனால் அவற்றை ஒன்றும் செய்வதற்கில்லை. சிறுவன் மட்டும் என் கூட இருந்தால் நன்றாக இருக்கும் என்றான் உரக்க. ஒரு மீன் தன்னை இழுத்துச் செல்கிறது. நான் தான் அதனுடன் செல்கிறேன். கயிற்றை நீளமாக விட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் அது கயிற்றை அறுத்துவிடும். என்னால் முடிந்தவரை இப்படி இழுத்து பிடித்து கொண்டிருப்பேன். தேவையானால் கயிற்றை விட்டு கொடுக்கலாம். நல்ல வேளை அது நேராக செல்கிறது, கீழ்நோக்கி செல்லவில்லை. கீழ்நோக்கி செல்ல அது விரும்பினால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை. அது இறந்து போய்விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? தெரியவில்லை. ஆனால் ஏதாவது செய்து தான் ஆக வேண்டும். நான் செய்வதற்கும் நிறைய வழிகள் இருக்கின்றன. கயிற்றை முதுகோடு சேர்த்து பிடித்தான். அது சற்று தொய்யத் தொடங்கியதும் படகு வடமேற்கு நோக்கி நேராக சென்றது. இது அதை கொன்றுவிடும் என்று நினைத்தான். இப்படியே போய்கொண்டிருக்க முடியாது. ஆனால் 4 மணி நேரம் கழித்தும் மீன் இன்னும் படகை இழுத்தபடி நேராக கடலை நோக்கி நீந்து கொண்டிருந்தது. அவன் கயிற்றை முதுகோடு பிணைத்து கொண்டு திடமாக காத்திருந்தான். மீன் சிக்கிய போது மத்தியம் இருக்கும். இன்னும் அவன் கண்ணில் தட்டுப்படவில்லை. தூண்டிலில் மீன் சிக்குவதற்கு முன்பே அவன் தன் தொப்பியை தலையில் அழுத்தி இறக்கியிருந்தான். நெற்றியை அது இப்போது அழுத்தி கொண்டிருந்தது. கயிற்றை சுண்டி இழுத்து விடாமல் கவனமாக முழங்காலில் மண்டியிட்டு படகின் முன்பகுதி வரை ஊர்ந்து ஒரு கையால் அதில் இருந்த தண்ணீர் குப்பியை எடுத்தான். அதை திறந்து ஒரு மெடர் குளித்தான். முன்பக்க பலகையில் சற்று இளைப்பாரி பாய்மரத்தின் படியற்ற பகுதியில் அமர்ந்து எதை பற்றியும் சிந்திக்காது பொறுமையுடன் காத்திருந்தான். பின்னால் திரும்பிய போது கரை அவன் கண்ணுக்கு தென்படவில்லை. அதில் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஹவானா நகர விளக்குகளின் ஒளியை பார்த்து கொண்டே திரும்பி வந்துவிட முடியும். சூரியன் மறைய இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல் இருக்கிறது. மீன் அதற்குள் மேலே வந்துவிடும். இல்லாவிட்டால் நிலா தோன்றும் போது வரலாம். அப்போது வராவிட்டால் சூரியன் உதிக்கும் போதாவது வந்துவிடும். எனக்கு மறுத்து போகவில்லை. உறுதியாக இருக்கிறேன். மீனுக்குத்தான் வாயில் கொக்கி மாட்டியிருக்கிறது.
இப்படி இழுத்துச் செல்கிறதே, எப்படிப்பட்ட மீனாக இருக்கும் அது? கம்பி அதன் வாயை அழுத்தி மூடியிருக்கும். இப்படி இழுத்துச் செல்கிறதே, எப்படிப்பட்ட மீனாக இருக்கும் அது? கம்பி அதன் வாயை அழுத்தி மூடியிருக்கும். இப்போது அதை பார்க்க வேண்டுமே. ஒரு தடவை பார்த்தால் போதும். இவ்வளவு பாடுபடுத்தும் மீன் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இரவு முழுவதும் மீன் தன் பாதையையோ திசையையோ மாற்றிக்கொள்ளவில்லை. நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே வந்ததில் அவனுக்கு இது புரிந்தது. சூரியன் மறைந்த பின் குளிர் அதிகரித்தது. அவன் முதுகிலும் கைகளிலும் கால்களிலும் இருந்த வியர்வை உறைந்து விட்டது. பகலில் தூண்டில் இருந்த பெட்டியை மூடியிருந்த கோணி துணியை உலர்வதற்காக வெயிலில் பரப்பி இருந்தான். சூரியன் மறைந்ததும் அதை தன் கழுத்தில் சுற்றி கொண்டான். அது அவன் முதுகில் தொங்கியது. மெதுவாக அதை தோளில் பிணைந்திருந்த தூண்டில் கயிற்றின் வழியே நுழைத்தான். துணி கயிற்றுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அவன் படகின் ஓரத்தில் குனிவதற்கும் முடிந்தது. ஓரளவு பொறுத்து கொள்ள முடியாத நிலைத்தான் என்றாலும் அவனுக்கு அது மிக சௌகரியமாக இருந்தது. என்னால் அதை ஒன்றும் செய்துவிட முடியாது, அதுவும் என்னை எதுவும் செய்துவிடாது என்று நினைக்கிறேன். இப்படியே போய்கொண்டிருந்தாள். ஒரு தடவை அவன் எழுந்து நின்று படகின் பக்கவாட்டில் சிறுநீர் கழித்துவிட்டு நட்சத்திரங்களை கவனித்து தான் செல்லும் பாதையை நிச்சயப்படுத்தி கொண்டான். கயிறு அவன் தோளில் இருந்து தண்ணீர் வரை ஒலிக்கோடாக தெரிந்தது. அவர்கள் இப்போது மிக மெதுவாக செல்கிறார்கள். ஹவானா நகர வெளிச்சம் மங்களாயிருக்கிறது. எனவே நீரோட்டம்தான் அவர்களை கிழக்கு நோக்கி இழுத்துச் செல்கிறது என்று புரிந்து கொண்டான். ஹவானா வெளிச்சம் மறைந்துவிட்டால் கிழக்கே நெடுந்தூரம் போய்விட்டோம் என்று அர்த்தம் என எண்ணிக்கொண்டான். மீனின் போக்கு ஒரே மாதிரியாக இருந்தால் நகரின் ஒளியை இன்னும் சில மணி நேரம் பார்க்க முடியும். இன்றைய பேஸ்பால் விளையாட்டில் யார் ஜெயித்திருப்பார்கள்? ஒரு ரேடியோ இருந்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும். அதை பற்றி இப்போது என்ன யோசனை? நடக்க வேண்டிய வேலையை பார். மடத்தனமாக எதையாவது செய்யாதே. இதையெல்லாம் பார்க்கவும் எனக்கு உதவும் சிறுவன் மட்டும் இப்போது இங்கிருந்தால் என்று உரக்கச் சொல்லிக் கொண்டான். வயதான காலத்தில் யாருமே தனியாக இருக்கக்கூடாது என்று நினைத்தான். ஆனால் அது தவிர்க்க முடியாதது. சூறை கெட்டுப்போவதற்கு முன் அதை சாப்பிட்டு விட வேண்டும். பலம் வேண்டும். எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ அதை காலையில் சாப்பிட்டு விடு. மறந்து விடாதே. இரவில் 2 ஓங்கல்கள் படகை சுற்றி வந்தன. அவை நீரில் உருள்வதையும் கத்துவதையும் கணித்து கொண்டிருந்தான். ஆண் ஓங்கலின் உச்சக்குரலையும் பெண்ணின் மென்மையான ஒளியையும் அவனால் இனம் காண முடிந்தது. எவ்வளவு அழகான பிராணிகள் என்றான் அவன். விளையாடி கேலி செய்து காதல் புரிகின்றன. பறக்கும் மீன்களைப் போல இவையும் நம் சகோதரர்கள்தான். பின் தூண்டிலில் அகப்பட்ட பெரிய மீனை பற்றி கவலைப்படத் தொடங்கினான். எவ்வளவு அற்புதமானது, பலம் மிக்கது, என்ன வயதிற்கும் என்று யாருக்கு தெரியும்? இத்தனை பலசாலியான விசித்திரமாக இயங்கக்கூடிய மீனை நான் பார்த்ததே இல்லை. துள்ளி குதிக்கக்கூடாது என்ற அறிவு அதற்கு இருக்கிறது. அது துள்ளினாலோ வெகு வேகமாக நீந்தினாலோ எனக்கு ஆபத்துத்தான். ஒருவேளை இதற்கு முன்னர் தூண்டிலில் அகப்பட்டிருக்குமோ? போராட இதுதான் வழி என்று அதற்கு தெரிந்திருக்கும். தனது எதிரி ஒரே ஒரு மனிதன், அதிலும் கிழவன் என்று அதற்கு தெரிந்திராது. ஆனால் எப்பேற்பட்ட மீன் அது! அதன் சதை நன்றாக இருந்தால் சந்தையில் நல்ல விலைக்கு போகும். அது ஒரு ஆணை போல இரையை கவ்வியிருக்கிறது. ஆணை போல இழுத்துச் செல்கிறது. அதன் செய்கையில் பயம் தென்படவில்லை. அது ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறதா? அல்லது என்னைப் போல செய்வதறியாது திகைத்திருக்கிறதா? ஒரு தடவை 2 ஈட்டி மீன்களில் ஒன்று அவன் தூண்டிலில் சிக்கியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆண் மீன் பொதுவாகவே பெண்ணைத்தான் முதலில் இரையை தின்னச் செய்யும். தூண்டில் முள்ளில் சிக்கிய பெண் மீன் துடித்தது. துள்ளி தாவி தப்ப முயன்றது. தளர்ந்தது. அதுவரை பார்த்து கொண்டிருந்த ஆண் மீன் அதோடு இருந்து தூண்டிலை வட்டமிட்டு குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து நீர்மட்டம் வரை வந்துவிட்டது. தூண்டில் கயிற்றை வாள் கொண்டு அறுத்துவிடுமோ என்று கிழவன் அஞ்சினான். அதன் வாள் அரிவாள் மாதிரி அதே அளவு கூர்மையாக இருந்தது. கிழவன் பெண் மீனை ஈட்டியால் குத்தி தடியால் தலையில் அடித்து குத்துவால் போன்ற மூக்கை அழுத்தி பிடித்த போது அதன் நிறம் கண்ணாடியின் பின்பக்கம் பூசிய ரசம் போல மாறியது. சிறுவனின் உதவியுடன் அதை படகுக்குள் இழுத்துவிட்ட பின்னும் ஆண் மீன் படகின் பக்கமாகவே வந்து கொண்டிருந்தது. கிழவன் தூண்டில் கயிறுகளை எடுத்து வைக்கும்போது ஆண் மீன் மேலே எழும்பி அவன் எங்கே என்று பார்த்துவிட்டு கத்திரிப்பூ நிறமும் வரிகளும் வெளிப்பட மீண்டும் தன் இறகை விரித்தபடி நீருக்குள் மூழ்கியது. அது மிகவும் அழகாய் இருந்தது என்பது அவனுக்கு நினைவிருக்கிறது. அது மட்டும் உயிர் பிழைத்து கொண்டது. தான் பார்த்ததிலேயே மிகவும் மோசமான நிகழ்ச்சி அதுதான் என்று நினைத்தான் கிழவன். சிறுவனுக்கும் வருத்தம் தான். மன்னிப்பு கேட்டுக்கொண்டே பெண் மீனை அறுத்து முடித்தார்கள். பையன் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று உறக்கவே சொன்னான் கிழவன்.
படகு முனையின் வட்ட சட்டத்தில் அமர்ந்து கொண்டு தோளில் இணைந்த கயிறு மூலம் மீனின் வலிமையை உணர்ந்தான். தான் நிச்சயித்திருக்கும் இலக்கை நோக்கி அது விரைந்து கொண்டிருந்தது. தன் சக்திக்கு எதிராக மாற்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த மீன் எண்ணியிருக்கலாம். அது வலைகளுக்கும் பொறிகளுக்கும் துரோகத்துக்கும் அப்பால் ஆழமான இருண்ட நீரில் தங்கியிருக்க நிச்சயித்திருக்கலாம். யாரும் செல்ல முடியாத அந்த இடத்துக்கு சென்று அதை பிடிக்க வேண்டும் என்பது என் திட்டம். நண்பகலில் இருந்து நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். நாம் இருவருக்கும் வேறு யாருடைய உதவியும் கிடைக்கவில்லை. தான் மீனவனாய் இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். ஆனால் அப்படி இருக்கத்தான் பிறந்தவன். வெளிச்சம் வந்தவுடன் சூறை மீனை ஞாபகமாக சாப்பிட வேண்டும். விடுவதற்கு சற்று முன்பு அவன் பின்பக்கம் இருந்த தூண்டில் இறைகளில் ஒன்றை ஏதோ கடித்தது. தூண்டில் கம்பு சாய்ந்து ஒடிந்து கயிறு படகின் விளிம்பில் ஓடுவதை பார்த்தான். இருட்டில் உரையில் இருந்த கத்தியை எடுத்து தனது தோலை அழுத்தும் வலியை தளர்த்தி பின்னால் சரிந்து படகின் விளிம்பில் தங்கிய தூண்டில் கயிற்றை அவிழ்த்து விட்டான். பிறகு தன் அருகில் இருந்த கயிற்றையும் அறுத்தான். இருட்டினூடே தனியாக இருந்த கயிற்று சுருளின் முனைகளை இணைத்து கட்டினான். மிகவும் திறமையாகவே செயல்பட்டான். முடிச்சு இருக்கும்போது கயிற்றுச் சுருள்களை காலால் அழுத்தி பிடித்து கொண்டான். இப்போது அவனிடம் 6 கயிற்றுச் சுருள்கள் தயாராக இருந்தன. 2 தூண்டில்கள் இருந்தும் வெட்டியது 4, மீன் இரையை தின்றதிலிருந்து 2. அவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து தயார் நிலையில் வைத்திருந்தான். விடிந்ததும் 250 அடி தூண்டில் கயிர்களை வெட்டி அவற்றையும் தனியாக இருக்கும் கயிற்றுச் சுருளுடன் இணைக்க வேண்டும் என்று நினைத்தான். 1200 அடி நல்ல கயிறும் தூண்டில் கொக்கிகளும் மிதவைகளும் இழக்க நேரிடும். அவற்றை பின்னர் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் இது போன்ற பெரிய மீன் கிடைக்குமா? வேறு சிறிய மீன்களை பிடிக்க முயன்று இதை நழுவ விட்டால் இப்போது ஏதோ ஒரு மீன் தூண்டில் இரையை கடிக்கிறது. ஈட்டி மீனோ தட்டை மூக்கனோ சுறாவோ தெரியவில்லை. அதை உடனே விரட்ட வேண்டும். சிறுவனும் இருந்திருக்க வேண்டும் என்றான் உரக்க. ஆனால் சிறுவன் தான் இல்லையே என்று நினைத்து கொண்டான். இருட்டோ இல்லையோ நீ மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும். கடைசி தூண்டில் கயிற்றை வெட்டி தனியாக இருக்கும் 2 சுருள்களுடன் இணைக்க வேண்டும். அப்படியே செய்தான். இருட்டில் அது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஒரு தடவை திடீரென அந்த மீன் எம்பி குதித்தது. அவன் இழுப்பட்டு குப்பர விழுந்தான். கண்களுக்கு கீழே அடிபட்டு ரத்தம் கன்னங்களில் சிறிது தூரம் வழிந்தது. தாடையை அடைவதற்குள் உறைந்து விட்டது. படகின் பின்பக்கம் சென்று சற்று இளைப்பாறினான். கோணி துணியை சரிப்படுத்தி தூண்டில் கயிறு தோளின் இன்னொரு பக்கம் வரும்படி செய்து கொண்டான். தோளில் அழுத்தி பிடித்தபடியே மீனின் இழுப்பை உணர்ந்தான். கையை தண்ணீரில் அமிழ்த்தி படகின் ஓட்டத்தை கவனித்தான். ஏன் அந்த மீன் துள்ளி குதித்தது என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். அதன் முதுகோடு ஒட்டியிருக்கும் கம்பி நகர்ந்திருக்கும். நிச்சயமாக அதன் முதுகு வலி என் வலியைப் போல இராது. அது எவ்வளவு பெரிய மீனாகத்தான் இருக்கட்டுமே, படகை நிறுத்தாமல் இழுத்துக்கொண்டே செல்ல முடியாது. இப்போது எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு விட்டன. வேண்டிய அளவு நீளத்திற்கு போதுமான கயிறு இருக்கிறது. மீனே, நான் சாவது வரை உன்னோடு தான் இருப்பேன் என்றான் மெல்லிய குரலில். அதுவும் என்னோடு தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டான். விடிவதற்காக காத்திருந்தான். அதிகாலை குளிர் அடித்தது. சற்று சூடு கிடைப்பதற்காக படகோடு தன்னை நெருக்கிக் கொண்டான். அதனால் முடியும் என்றால் என்னாலும் முடியும். விடியலில் கயிறு நீண்டு நீருக்குள் இறங்கியது. படகு ஒரே சீராக போய்க் கொண்டிருந்தது. சூரியனின் முதல் கிரணம் கிழவனின் வலது தோள் பக்கம் விழுந்தது. அது வடக்கு போகிறது என்றான் கிழவன். நீரோட்டம் தான் தங்களை கிழக்கு நோக்கி இழுத்துச் செல்லும். நீரோட்டத்தின் திசையில் மீன் செல்ல வேண்டும் என்று விரும்பினான். அப்படி செய்தால் அது களைத்துவிட்டது என்ற அர்த்தம். சூரியன் மேலே எழுந்த போதும் மீன் களைப்படையவில்லை என்பதை புரிந்து கொண்டான். ஒரே நல்ல அடையாளம், கயிற்றின் சாய்வில் இருந்து அது குறைந்த ஆழத்திலேயே செல்கிறது. இதனால் அது துள்ளி குதிக்காது என்று அர்த்தமில்லை. குதிக்கலாம். கடவுளே, அதை குதிக்கச் செய் என்றான் அவன். என்னிடம் அதை சமாளிக்க போதுமான நீளத்திற்கு கயிறு இருக்கிறது. கயிற்றை சற்று சுண்டி இழுத்தால் அந்த வழியில் அது துள்ளலாம் என்று நினைத்தான். விழுந்து விட்டதால் அது துள்ளி அதன் முதுகெலும்பின் பக்கம் இருக்கும் பைகளில் காற்றை நிரப்பிக் கொள்ளலாம். அதன் பிறகு ஆழத்துக்கு சென்று சாக வேண்டியராது. கயிற்றை மேலும் இழுக்க முயன்றான். மீன் சிக்கியதிலிருந்து இதுவரை இழுப்பட்டிருந்ததால் அது அருந்துவிடும் நிலைக்கு முறுக்கேறி இருந்தது. மேலும் அழுத்தம் கொடுக்கும் நிலையில் இல்லை. அது சுண்டி இழுக்கக்கூடாது என்று நினைத்தான். ஒவ்வொரு முறை சுண்டி இழுக்கும் போதும் கொக்கி ஏற்படுத்திய காயம் விரிவடைந்து மீன் துள்ளும் போது கொக்கி வெளியே வந்துவிடும் சாத்தியம் இருக்கிறது. சூரியன் வந்ததும் இதமாக இருந்தது. நல்ல வேளை, அதை நேருக்கு நேர் பார்க்க வேண்டிய நிலை இல்லை. தூண்டில் கயிற்றில் மஞ்சள் பாசி ஒட்டி கொண்டிருந்தது. அதுவும் நல்லது தான். கயிற்றின் கனம் அதிகரிக்கும்.
இந்த மஞ்சள் பாசித்தான் நேற்று இரவு மின்னிக் கொண்டிருந்தது. மீனே, உன்னை நான் விரும்புகிறேன், உனக்கு மரியாதை செலுத்துகிறேன். ஆனாலும் இன்று மாலைக்குள் உன்னை கொல்லத்தான் போகிறேன் என்றான். அப்படியே நடக்கட்டும் என்று எண்ணினான் அவன். வடக்கில் இருந்து ஒரு சிறிய பறவை படகை நோக்கி பறந்து வந்து கடல் நீருக்கு மிக நெருக்கமாக பறந்தது. அது மிகவும் களைப்படைந்துள்ளதை கிழவன் கவனித்தான். அது படகின் முன்பக்கம் வந்து அமர்ந்தது. சற்று இளைப்பாறியது. பின் அவனுக்கு தலைக்கு மேலே சுற்றி பறந்துவிட்டு தூண்டில் கயிற்றில் வசதியாக அமர்ந்து கொண்டது. என்ன வயது உனக்கு என்று கேட்டான் கிழவன். இதுதான் உன் முதல் பயணமா? அவன் பேசும்போது பறவை அவனையே பார்த்து கொண்டிருந்தது. கயிற்றின் தன்மையை அறியாத அளவுக்கு அது களைப்படைந்திருந்தது. மெல்லிய கால்கள் கயிற்று இருக்க பற்றியபடி அசைந்து கொண்டிருந்தன. கயிற்று அசங்காது என்றான் பறவையிடம். நேற்று இரவு காற்று இல்லையே, பின் ஏன் இப்படி களைத்திருக்கிறாய்? பறவைகள் எல்லாம் வரவர இப்படி ஆகிவிட்டதே. பருந்துகள் இதை துரத்தி இருக்கும். ஆனால் இதை அவன் பறவையிடம் கேட்கவில்லை. கேட்டாலும் அதற்கு புரியாது. எப்படியும் பருந்துகளை பற்றி அது விரைவில் தெரிந்து கொள்ளத்தான் போகிறது. சின்ன பறவையே, நன்கு ஓய்வெடுத்துக்கொள் என்றான். அப்புறம் உன் விதியை மனிதனைப் போலவோ பறவையைப் போலவோ மீனைப் போலவோ ஏற்றுக்கொள். இரவு அவன் முதுகு இறுகியிருந்ததால் பேசுவது இதமாக இருந்தது. ஆனால் உண்மையில் வலித்தது. உனக்கு விருப்பம் இருந்தால் என் வீட்டிலேயே தங்கலாம் என்றான். பாய்மரத் துணியை விரித்து வீசும் காற்றுடன் உன்னை உள்ளே அழைக்க முடியாதே என்று வருத்தமாய் இருக்கிறது. நான் ஒரு நண்பனுடன் இருக்கிறேன். அப்போது மீன் விழுக்கென இழுத்த இழுப்பில் அவன் படகின் முன்பக்கம் சாய்ந்தான். சமாளித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் கயிற்றை விட்டு கொடுக்காமல் இருந்தால் வெளியே கடலில் விழுந்திருப்பான். கயிறு இழுப்பட்டதும் பறவை பறந்து விட்டது. அதை செல்வதை கூட அவன் கவனிக்கவில்லை. வலது கையால் கயிறு சரியாக இருக்கிறதா என்று கவனித்தான். கையில் ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஏதோ அதை துன்புறுத்தியிருக்க வேண்டும் என்றான் உரக்க. மீனை திருப்ப முடியுமா என்று பார்ப்பதற்காக கயிற்றை இழுத்தான். இனியும் இழுத்தால் கயிறு அரிந்துவிடும் என்ற நிலையில் சற்று நிதானமாக கயிற்றின் விரைப்பில் சாய்ந்து கொண்டு காத்திருந்தான். உனக்கு வலிக்கிறதா மீனே என்றான். கடவுள் ஆணையாய் எனக்கும் தான். அந்த பறவை இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். துணைக்கு அது இருந்தால் நல்லது என்று தோன்றியது. ஆனால் பறவை போய்விட்டது. பறவை அதிக நேரம் தங்கவில்லையே என்று நினைத்து கொண்டான். கரையை எட்டும் வரை இப்போது போய்கொண்டிருக்கும் பாதை மிக கஷ்டமானது. ஒரே இழுப்பினால் அந்த மீன் என்னை காயப்படுத்தி விட்டதே. மடையன் தான் நான். ஒருவேளை அந்த சிறிய பறவை எங்கே என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்தேனோ. இனி வேலையை சரியாக கவனிக்க வேண்டும். சூறையை சாப்பிடலாம். தேகம் பலவீனமாகிவிடக்கூடாது. சிறுவன் இங்கிருந்தால் நன்றாக இருக்கும் என்றான் உரக்க. அத்துடன் கொஞ்சம் உப்பும் இருந்தால் நல்லது. கயிற்றின் பாரத்தை இடது தோளுக்கு மாற்றிவிட்டு ஜாக்கிரதையாக மண்டியிட்டு கடல் நீரில் கையை கழுவினான். நீரில் கையை ஒரு நிமிஷத்துக்கும் அதிகமாக வைத்து இரத்தம் மெதுவாக வழிந்து ஒழுகுவதையும் படகு முன்னே செல்வதால் கடல் நீர் கையை தழுவியபடி செல்வதையும் கவனித்தான். மீன் வேகத்தை குறைத்து கொண்டது என்றான். இன்னும் சற்று நேரம் கையை உப்பு நீரில் வைத்திருக்க ஆசைத்தான். ஆனால் மீன் மறுபடியும் திடீரென்று வலித்து இழுத்துவிட்டால் என்ன செய்வது? எழுந்தான். நிமிர்ந்து நின்றபடி கையை சூரியனுக்கு எதிரே நீட்டினான். கயிறு சதையை கீறியதில் சிறிய காயம்தான். ஆனால் அந்த கையால் தான் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. வேலையை முடிக்க கைகள் தேவை. வேலை ஆரம்பிக்கும் முன்பே அதில் காயங்கள் ஏற்படுவதை அவன் விரும்பவில்லை. கை நன்கு உலர்ந்ததும் அந்த சிறிய சூறையை தின்ன வேண்டும் என்றான். கொக்கியால் அதை எடுத்து இங்கு வசதியாக இருந்து சாப்பிடலாம். குனிந்து படகின் பின்பக்கத்தில் இருந்த சூறையை கொக்கியால் தடவி எடுத்து சுருண்டு கிடந்த கயிற்றில் படாமல் தன் பக்கம் இழுத்தான். மீண்டும் தூண்டிலில் கயிற்றை இடது தோளுக்கு மாற்றி வலது கையில் சுற்றி கொண்டு இடது கையை வலுவாக அழுத்தி கொக்கியில் இருந்து சூறையை நீக்கிவிட்டு கொக்கியை பழைய இடத்தில் மாட்டினான். ஒரு முழங்காலை மீன் மேல் வைத்தபடி தலையின் பின்பக்கத்தில் இருந்து வால் பக்கமாக கீறி கடும் சிவப்பு நிறத்தில் நீல நீல சரி துண்டுகளாக வெட்டினான். ஆப்பு வடிவ துண்டுகள். மீனின் முதுகெலும்பின் பின்பக்கத்திலிருந்து வயிற்றின் அடிப்பகுதி வரை கீறினான். 6 துண்டுகள் கிடைத்ததும் அவற்றை படகின் முன்பக்க பலகையில் உலர வைத்தான். கத்தியை காற்சட்டையில் துடைத்துவிட்டு போனிடோவின் வாளை பிடித்து தூக்கி படகுக்கு கீழே வீசினான். முழு மீனையும் என்னால் தின்ன முடியும் என்று தோன்றவில்லை என்று சொல்லிவிட்டு கத்தியால் ஒரு துண்டை குறுக்காக வெட்டினான். தூண்டில் கயிறு வலித்து இழுபடுவதை உணர்ந்தான். இடது கை மறுத்திருந்தது. கனத்த கயிற்றை அழுத்தியிருந்த கையை சற்று வெறுப்புடன் பார்த்தான். என்ன கை நீ என்றான் அவன்.
வேண்டுமானால் மறுத்து போ, கழுகின் நகர்த்தி போல் வளைந்து கொள், அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. கீழே இருண்ட நீரில் தூண்டிலின் சரிவை கூர்ந்து பார்த்தான். இப்போது சாப்பிடு, கைக்கும் பலம் வரும். இது கையின் குற்றம் அல்ல. எவ்வளவு நேரம் மீனுடன் இருந்திருப்பாய், இனியும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருப்பாய். போனிட்டோவை சாப்பிடு. ஒரு துண்டை வாயிலிட்டு மெதுவாக மென்றான். அவ்வளவு மோசம் ஒன்றும் இல்லை. நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். சத்து முழுவதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் எலுமிச்சம் பழமோ உப்போ இருந்தால் நன்றாக இருக்கும். கையே, எப்படி இருக்கிறாய் என்றான் மறுத்த கையை பார்த்து. மரக்கட்டை போலிருந்தது அது. உனக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும். இரண்டாக வெட்டியிருந்த மீன் துண்டில் ஒரு பகுதியை தின்றான். நன்றாக மென்ற பின் தோலை வெளியே தூப்பினான். இப்பொழுது எப்படி இருக்கிறாய் கையே? ஒருவேளை இன்னும் சற்று நேரம் சென்றால் தான் தெரியுமா? இன்னும் ஒரு துண்டை எடுத்து வாயிலிட்டு மென்றான். நல்ல இரத்த பச்சையுள்ள மீன் இது என்று நினைத்தான். ஓங்களுக்கு பதில் இது கிடைத்தது அதிர்ஷ்டம்தான். ஓங்கில் ருசி இருக்கும், இதில் அவ்வளவு ருசி இல்லை. ஆனால் இதில் தான் சத்து அதிகம். நடக்க வேண்டிய காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லது. வெயிலில் இருந்த மீன் துண்டுகள் உலர்ந்து கெட்டுவிடுமோ தெரியவில்லை. எனவே பசி இருக்கிறதோ இல்லையோ எல்லா துண்டுகளையும் சாப்பிட்டு விட வேண்டும். மீனும் அமைதியாகத்தானே சென்று கொண்டிருக்கிறது. முழுவதையும் தின்றுவிட்டு நானும் தயாராக வேண்டும். கையே, கொஞ்சம் பொறுமையாக இரு என்றான். உனக்காகத்தானே நான் இதை செய்கிறேன். அந்த பெரிய மீனுக்கும் உணவு ஏதாவது கொடுத்தால் நல்லது என நினைத்தான். அது என் சகோதரன், ஆனால் அவனை கொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு எனக்கு நல்ல பலம் தேவை. மெதுவாக கவனமாக அவன் அந்த துண்டுகள் அனைத்தையும் தின்றான். காற்சட்டையில் கையை துடைத்து கொண்டு நிமிர்ந்து நின்றான். கையே, கயிற்றை இப்போது விட்டு கொடுக்கலாம். வலது கையால் மட்டுமே இந்த மீனை சமாளிக்க முடியும். உனது விரைப்பு தீரும் வரை. இடது கை பற்றி இருந்த கயிற்றின் மேல் இடது காலை அழுத்தி முதுகின் வலியை குறைக்க பலகை மேல் தேய்த்தான். கையின் மறுப்பு நீங்க கடவுள் தான் உதவ வேண்டும் என்றான். இந்த மீன் அடுத்தாற் போல என்ன செய்ய போகிறதோ தெரியவில்லை. ஆனால் அது அமைதியாகத்தான் காணப்படுகிறது. ஏதோ ஒரு திட்டப்படித்தான் செல்கிறது. ஆனால் அதன் திட்டம் என்ன? எனது திட்டம் என்ன? அது ஒரு பெரிய மீன். அதன் அளவிற்கேற்ப என் திட்டத்தை உடனுக்குடன் மாற்றி அமைக்க வேண்டும். குதித்தால் அதை கொன்று விடலாம். ஆனால் அது கடலுக்குள்ளே அல்லவா இருக்கிறது. நானும் அதை போலவே தான் இருக்க வேண்டும். மறுத்து போன கையை காற்சட்டையில் தேய்த்து கைக்கு சூடேற்ற முயன்றான். விரல்களை நிமிர்த்த பார்த்தான். முடியவில்லை. வெயில் வர வர அவை தானாகவே நிமிர்ந்துவிடும். அல்லது சாப்பிட்ட சூறை ஜீர்ணித்ததும் நிமிர்ந்து விடலாம். தேவைப்பட்டால் நானே எப்படியாவது நிமிர்த்தி விடுவேன். இப்போது பலத்தை உபயோகித்து அப்படி செய்ய வேண்டியதில்லை. தானாகவே நிமிரட்டுமே. நேற்று இரவு கயிறுகளை எல்லாம் அவிழ்த்து கட்டும்போது அதை சற்று அதிகமாகத்தான் திட்டிவிட்டேன். கடல் பரப்பை சுற்றி நோக்கினான். எவ்வளவு பெரிய கடலில் தன்னந்தனியாக இருக்கிறான். கடலின் கரிய ஆழத்தில் சூரிய ஒளி முப்பட்டை கண்ணாடி துண்டுகளாக பளபளப்பதையும் தூண்டில் கயிறு நேரே நின்று செல்வதையும் அமைதியின் அற்புத அசைவையும் கவனித்தான். காற்றுக்காக மேகங்கள் காத்திருக்கின்றன. முன்னே பார்த்தான். வானத்தின் பின்புலத்தில் சில காட்டு வாத்துகள் தோன்றி மறைந்து மீண்டும் தோன்றின. கடலில் எவனும் தனியாக இருப்பதில்லை என்று அவனுக்கு தோன்றியது. கடலில் கரை காணாத தொலைவில் சிறு படகில் செல்லும்போது சில மீனவர்கள் பயப்படுவது பற்றி நினைத்தான். நியாயம்தான். திடீரென வானிலை மாறும் சமயங்களில் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்போது புயல் வீசும் மாதங்கள். இந்த பருவத்தில் புயல் வீசாத சமயம்தான் ஆண்டிலேயே மிக சிறப்பானது. கடலில் இருக்கும்போது புயல் வீசுவதற்கான அறிகுறிகளை பல நாட்களுக்கு முன்னால் அறிந்து கொள்ள முடியும். கரையில் இருப்பவர்களுக்கு அது தெரியாது. எதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுக்கு தெரியாது. நிலத்தில் இருக்கும்போதும் மேகக்கூட்டங்களின் அமைப்பு வேறாக இருக்கும். ஆனால் இப்போது புயல் வரும் சமயம் அல்ல. அவன் வானத்தை பார்த்தான். மேகங்கள் ஐஸ்கிரீம் போல குவிந்திருந்தன. அதற்கும் உயரே வெண்ணிற மேகங்கள் மெல்லிய இறகு போல செப்டம்பர் மாத வானில் சிதறி கிடந்தன. காலநிலை எனக்குத்தான் சாதகமாக இருக்கிறது மீனே, உனக்கல்ல என்றான். இடது கை இன்னும் மறுத்திருந்தது. விரல்களை மெதுவாக நிமிர்த்தி விட்டான். கை மறுத்து போவதை நான் வெறுக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். ஒருவனின் உடம்பு அவனுக்கு செய்யும் துரோகம் அது. மற்றவர்களின் முன்பு ஊசி போன உணவால் வயிற்றுப்போக்கு ஏற்படுவதோ வாந்தி எடுப்பதோ எவ்வளவு கேவலம். மறுத்து போவதும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதுவும் ஒருவன் தனியாக இருக்கும்போது அது அவனையே அவமானப்படுத்துகிறது. சிறுவன் இங்கே இருந்தால் கையை தடவி விடுவான், முன்கையில் இருந்து கீழ் நோக்கி தளர்த்தி விடுவான் என்று நினைத்தான். பரவாயில்லை, அது தானாகவே தளர்ந்துவிடும்.
இப்போது தூண்டில் கயிற்றின் இழுப்பில் வித்தியாசத்தை வலது கையால் உணர்ந்தான். நீரில் அதன் சரிவு மாறுவதையும் கவனித்தான். கயிற்றின் மீது சாய்ந்தபடியே இடது கையால் தொடையில் ஓங்கி தட்டி கொண்டான். கயிற்றின் சரிவு மெதுவாக மேலெழுவதைக் கண்டான். அது மேலே வருகிறது. கையே, சரியாகிவிடு, தயவு செய்து சரியாகிவிடு. தூண்டில் கயிறு மெதுவாக நிதானமாக மேலே உயர்ந்து வந்தது. படகின் பின்புறம் நீர்ப்பரப்பு பிதுங்கியது. மீன் வெளிப்பட்டது. முடிவில்லாமல் அது வெளியே வந்து கொண்டே இருந்தது. அதன் பக்கத்தில் இருந்து தண்ணீர் வடிந்தது. சூரிய ஒளியில் பளிச்சிட்டது. தலையும் முதுகும் கரு ஊதா நிறம். இருபுறமும் உள்ள செதில்கள் விரிந்து செம்மஞ்சள் நிறத்தில் இருந்தன. பேஸ்பால் மட்டையின் நீளமுள்ள அதன் மூக்கு வால் போல கூராக இருந்தது. முழு உடலும் வெளிவர அது வெளியே தோன்றி பின் ஒரு நீச்சல் வீரன் போல் மீண்டும் மெதுவாக தண்ணீரில் மூழ்கியது. அரிவாள் போன்ற அதன் வால் மறைந்ததும் தூண்டில் கயிறு மிக வேகமாக இழுபடத் தொடங்கியது. படகை விட அது 2 அடி நீளம் அதிகம் என்றான் கிழவன். கயிறு விரைவாக ஒழுங்காக போய்க் கொண்டிருக்கிறது. மீன் கலவரப்பட்டதாக தெரியவில்லை. கயிறு அருந்து விடாதபடி கிழவன் 2 கைகளாலும் பிடித்து கொண்டிருந்தான். ஒரு சீரான அழுத்தத்தின் மூலம் மீனின் வேகத்தை கட்டுப்படுத்திவிட்டால் அது கயிற்றை அறுத்து கொண்டு சென்றுவிடும் என்று அவனுக்கு தெரியும். அவன் ஒரு பெரிய மீன். நான் அவனை சமாளிக்க வேண்டும். என் பலத்தையோ மிக வேகமாக நீந்திச் சென்றால் என்ன ஆகும் என்பதையோ அவன் அறியக்கூடாது. நான் அந்த மீனாக இருந்தால் என் சக்தியெல்லாம் உபயோகித்து கயிற்றை அறுத்து கொண்டு வேகமாக சென்று விடுவேன். ஆனால் நல்ல வேளையாக வேட்டையாடும் நம்மைப் போல அவை அவ்வளவு புத்திசாலிகள் அல்ல. ஆயினும் கண்ணியமானவை, வலிமை மிக்கவை. கிழவன் எத்தனையோ பெரிய மீன்களை பார்த்திருக்கிறான். 1000 பவுண்டுக்கும் மேல் எடையுள்ள மீன்களை கண்டிருக்கிறான். ஏன், அந்த மாதிரி 2 மீன்களை கூட பிடித்திருக்கிறான். ஆனால் தனிமையில் அல்ல. இப்போது தனியாக கரைக்கு கண்காணா இடத்தில் இதுவரை அவன் பார்த்திராத கேட்டிராத மிகப்பெரிய மீனோடு இருக்கிறான். ஆனால் அவன் கை இன்னமும் கெட்டியாக பற்றி இருக்கிறது. அழுத்தி பற்றியிருக்கும் கழுகின் கால் நகங்களைப் போல. கையின் மரப்பு மாறிவிடும். வலது கையின் உதவிக்கு அது வந்துவிடும் என்று நினைத்தான் கிழவன். அந்த மீன் என் 2 கரங்கள், 3 சகோதரர்கள். கையின் மறுப்பு மாற வேண்டும். மறுத்து போவது எவ்வளவு கேவலம்! மீன் தன் வேகத்தை குறைத்து கொண்டு அதன் வழக்கமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. அது ஏன் நீருக்கு வெளியே துள்ளி குதித்தது? தான் எவ்வளவு பெரியவன் என்பதை என்னிடம் காட்டுவதற்காகவோ என்னவோ. அது இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது. நான் எப்படிப்பட்டவன் என்பதை அதற்கு காட்ட வேண்டாமா? ஆனால் என் மறுத்து போன என் கையை அது பார்த்து விடுமோ? உண்மையில் இருப்பதை விட மிக வலிமையானவன் நான் என்று அது நினைத்து கொள்ளட்டும். நானும் அவ்விதமே இருப்பேன். நான் அந்த மீனாக இருக்க விரும்புகிறேன். என் மனதிடத்திற்கும் அறிவிற்கும் மாற்றாக அவனுடைய வலிமை மட்டும் இருந்தால் போதும் என்று நினைத்தான். படகு பலகையில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தான். வலியை பொறுத்து கொண்டான். மீன் மெதுவாக நீந்தி கொண்டிருந்தது. கருமையான நீரில் படகு மெதுவாக சென்றது. கிழக்கில் இருந்து வீசும் காற்றில் கடல் சற்று கொந்தளித்தது. நண்பகலில் கிழவனின் இடது கை மறுப்பு நீங்கியது. உனக்கு கேடுகாலம்தான் மீனே என்று சொல்லிக்கொண்டே தூண்டில் கயிற்றை தோளில் இருந்த கோணியின் மேலாக மாற்றிக்கொண்டான். அவன் வசதியாகத்தான் இருந்தான். எனினும் சற்று சிரமமாக இருந்தது. அதை அவன் காட்டிக்கொள்ளவில்லை. எனக்கு அப்படி ஒன்றும் பக்தி கிடையாது. ஆனால் மீனை பிடிப்பதற்காக பரம மண்டலத்தில் இருக்கும் பிதாவையும் அன்னை மரியாளையும் 10 முறை சொல்லப் போகிறேன். அதை பிடித்து விட்டால் கோபெரேயில் உள்ள கன்னி மரியாள் ஆலயத்திற்கு நிச்சயம் செல்வேன். இது சத்தியம். இயந்திர கதியாக பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். களைத்து போய் சில சமயம் வரிகளை மறந்து விடுவான். பின் வேகமாக சொல்கையில் அவை இயல்பாக வந்துவிடும். பரம மண்டலத்தில் இருக்கும் பிதாவை விட அன்னை மரியாள் சொல்வதற்கு சுலபமாக இருப்பதாக நினைத்தான். கிருபையுள்ள மரியன்னையே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஸ்திரீகளிடையே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்கள் கர்ப்பப்பையின் சிசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பரிசுத்த மரியம்மையே, ஆண்டவனின் அன்னையே, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், இப்போதும் எங்கள் மரணத்தின் போதும். ஆமென். பரிசுத்த கன்னியே, இந்த மீனின் மரணத்திற்காக பிரார்த்தனை செய். அது அற்புதமான மீனாக இருந்த போதிலும் பிரார்த்தனையை சொல்லி முடித்ததும் சற்று இதமாக இருப்பதாக உணர்ந்தான். உண்மையில் முன்போலவே அல்லது அதைவிடவும் சிரமமாகத்தான் இருந்தது. படகு பலகையில் சாய்ந்து கொண்டு இயந்திர கதியில் இடது கை விரல்களை நிமிர்த்தத் தொடங்கினான். காற்று மெதுவாக வீசத் தொடங்கினாலும் சூரிய உஷ்ணம் கடுமையாக இருந்தது. படகின் பின்பக்க தூண்டிலில் மீண்டும் இறை வைத்து விடுவது நல்லது என்றான். இன்னொரு இரவும் மீன் தண்ணீருக்குள்ளேயே இருக்க தீர்மானித்தால் நமக்கு சாப்பிட வேண்டுமே. பாட்டிலில் தண்ணீரும் குறைந்து விட்டது.
ஓங்கலை தவிர வேறெதுவும் இங்கே கிடைக்கும் என்று தோன்றவில்லை. பிடித்த உடனேயே சாப்பிட்டால் அது அவ்வளவு மோசமாக இராது. பறக்கும் மீன் ஏதாவது இரவில் படகுக்குள் விழுந்தால் நல்லது. ஆனால் அதை கவர்வதற்கு விலக்கு ஏதும் இல்லையே. பச்சையாக சாப்பிடுவதற்கு பறக்கும் மீனை அடிக்க வேறெதுவும் இல்லை. அதை நறுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. என் சக்தி எல்லாம் திரட்டி வைத்து கொள்ள வேண்டும். இந்த மீன் இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. எவ்வளவு பெருமையும் வலிமையும் உடையதாக இருந்தாலும் அதை கொல்லத்தான் வேண்டியிருக்கிறது. நியாயமில்லைத்தான். ஆயினும் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும், எவ்வளவு தாங்க முடியும் என்பதை அதற்கு நான் காட்டத்தான் போகிறேன் என்று நினைத்து கொண்டான். தான் ஒரு விசித்திரமான மனிதன் என்று சிறுவனிடம் சொல்லியிருக்கிறேன். அதை நிரூபிக்க இதுதான் சரியான தருணம். 1000 தடவை இதற்கு முன் நிரூபித்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமில்லை. இப்போது மீண்டும் நிரூபிக்கப் போகிறேன். ஒவ்வொரு முறையும் புதியதாக செய்கிறேன். அப்போதெல்லாம் பழையதை பற்றி நான் நினைப்பதே இல்லை. அது சற்று உறங்கினால் நல்லது என்று நினைத்தான். அப்போது நானும் தூங்கி சிங்கங்களை பற்றி கனவு காணலாம். ஏன் சிங்கங்கள் மட்டுமே கனவில் வருகின்றன? எதை பற்றியுமே நினைக்காதே கிழவா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். பாய்மரத்தின் மேல் சாய்ந்து ஓய்விடு. எதை பற்றியும் யோசிக்காதே. அவன் உழைத்து கொண்டிருக்கிறான். நீ முடிந்தவரை உழை. பிற்பகல் நெருங்கியது. படகு மெதுவாக சென்று கொண்டிருந்தது. கீழைக்காற்று படகை மெதுவாக இழுத்துச் செல்கிறது. கிழவன் படகை அமைதியாக செலுத்தினான். முதுகில் இழுத்து கட்டியிருந்த கயிற்றின் வலி கூட சற்று குறைந்திருப்பதாக தோன்றியது. மாலையில் ஒரு தடவை தூண்டில் கயிறு மீண்டும் மேல் எழுந்தது. ஆனால் மீன் தொடர்ந்து நீண்டியபடி இருந்தது, முன்னை விட சற்று மேலே. சூரியனின் ஒளி கிழவனின் இடது கையில், தோளில், முதுகில் விழுந்தது. மீன் வடகிழக்கு பக்கமாக செல்கிறது என்று புரிந்து கொண்டான். ஒரு தடவை அந்த மீனை பார்த்து விட்டதால் இப்போது அது தண்ணீரில் எப்படி நீந்துகிறது என்பதை அவனால் கற்பனை செய்ய முடிந்தது. அவனுக்கு மீண்டும் லேசாக மயக்கம் வருவதை உணர்ந்தான். ஆயின் முடிந்தவரை மீனை பற்றியிருக்கும் கயிறை பிடித்தபடியே தான் இருந்தான். அதை அசைத்து விட்டேன் என்று நினைத்து கொண்டான். இந்த தடவை அதை பிடித்து விடலாம். கையே இழு அவனை என்றான். காலை உறுதியாய் நின்று கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் எனக்காக தாக்கு பிடியுங்கள். எனக்காக. நீங்கள் என்றுமே என்னை கைவிட்டதில்லை. இந்த தடவை அதை பிடித்து விடுவேன். தன் சக்தி முழுவதையும் செலுத்தி முழு பலத்துடன் அதை இழுத்த போது மீன் கயிற்றை இழுத்து கொண்டு திரும்பி அங்கிருந்து நீந்தி சென்று விட்டது. கிழவன், மீனே, எப்படியும் சாகத்தானே போகிறாய். என்னையும் கொல்ல வேண்டுமா என்றான். இப்படியே போனால் எதையும் சாதிக்க முடியாது என்று நினைத்தான். பேச முடியாத அளவு வாய் உலர்ந்து விட்டது. ஆனால் தண்ணீரை எட்டி எடுக்க முடியவில்லை. இந்த தடவை அதை பிடித்து விட வேண்டும். இப்படி திரும்பி திரும்பி வந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இல்லை, உன்னால் முடியும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். எப்போதுமே நீ கெட்டிக்காரன். அடுத்த சுற்றில் அவன் கிட்டத்தட்ட மீனை பற்றிவிட்டான். ஆனால் அது மீண்டும் வலது பக்கம் திரும்பி மெதுவாக நீந்தி சென்று விட்டது. என்னை கொள்கிறாய் நீ என்று நினைத்தான் கிழவன். அதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது தம்பி. உன்னைப் போல் பெரிய அழகிய கம்பீரமானவனை நான் பார்த்ததே இல்லை. வா, வந்து என்னை கொல். யார் யாரை கொள்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உனக்கு பைத்தியமா என்று நினைத்தான் கிழவன். மூளை தெளிவாக இருக்க வேண்டும். தலையை தெளிவாக வைத்துக் கொள்வதுடன் ஒரு மனிதனைப் போல் கஷ்டப்படவும் தெரிந்திருக்க வேண்டும். அல்லது ஒரு மீனைப் போல். தலையை தெளிந்துவிடு என்றான் தனக்கே கேட்காத மெல்லிய குரலில். தெளிந்துவிடு. மீன் 2 தடவை வந்து முன்போலவே திரும்பி சென்று விட்டது. என்னவோ தெரியவில்லை. இந்த இடத்துக்கு வந்ததும் ஒவ்வொரு தடவையும் திரும்பி விடுகிறதே என்று எண்ணினான். ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்தான். இந்த தடவை மீனை தாக்கி விடலாம் என்று நினைத்த தருணத்தில் மீன் மீண்டும் திரும்பியது. காற்றில் தன் வாளை அசைத்தபடி. இன்னமும் முயற்சி செய்வேன் என்று சபதமிட்டான் கிழவன். அவன் கைகள் வழவழப்பாய் இருந்தன. பார்வை மங்கியது. முயற்சிகள் முன்போலவே வீணாயின. தொடுவதற்கு முன்பே முழிந்து விடுகிறது. நான் மீண்டும் முயல்வேன். வலியை பொறுத்து கொண்டு எஞ்சியிருந்த சக்தியையும் இழந்துவிட்ட கர்வத்தையும் திரட்டினான். நீண்ட பரந்த பளபளப்பான ஊதா கோடுகள் கொண்ட சக்தி வாய்ந்த மீன் அவன் பக்கமாக எழும்பி படகின் பலகையை மூக்கால் தொடும் அளவுக்கு நீந்தி வந்தது. கிழவன் கயிற்று கீழே வீசி காலை அதன் மேல் வைத்துக்கொண்டு தன் சக்தியெல்லாம் திரட்டி ஈட்டியை முடிந்தவரை உயர்த்தி மேலும் சக்தியை சேர்த்து மீனின் பக்கவாட்டில் ஆள் உயர மார்பு சிறகின் பின்னால் ஆழமாக செலுத்தினான். ஈட்டி உள்ளே நுழைவதை உணர்ந்தான். அதன் மேல் தன் உடலை அழுத்தி மேலும் உடலுக்குள் செலுத்தி தன் முழு பாரத்தையும் அதன் மேல் சுமத்தினான்.
மரண துடிப்பில் மீன் தன் நீளத்தையும் அகலத்தையும் வலிமையையும் அழகையும் காட்டியபடி நீருக்கு வெகு உயரத்தில் துள்ளியது. கிழவனுக்கும் படகுக்கும் மேலே காற்றில் தொங்குவது போல் தோன்றியது. உடனேயே கடலில் குபீரென விழுந்து கிழவன் மேலும் படகிலும் தண்ணீரை சிதறடித்தது. கிழவனுக்கு மயக்கமும் வாந்தியும் வரும் போல் இருந்தது. பார்வை மங்கியது. ஈட்டியில் கட்டியிருந்த கயிற்றை தன் கைகளின் வழியாக மெதுவாக விட்டு கொடுத்தான். பார்வை தெளிந்து பார்த்தபோது வெள்ளி வயிறு வெளியே தெரிய மீன் தண்ணீரில் மிதந்தது. ஈட்டியின் கைப்பிடி அதன் தோள்பட்டில் இருந்து துருத்தி கொண்டிருந்தது. அதன் இதயத்திலிருந்து கொட்டிய ரத்தம் கடல் நீரை சிவப்பாக்கி கொண்டிருந்தது. 1 மைல் ஆழமுள்ள நீல நீரில் அது முதலில் மீன் கூட்டம் போல் கருப்பாக இருந்தது. பின்னர் ஒரு மேகம் போல பறந்தது. வெள்ளி போல மின்னிய மீன் அசைவின்றி அலைகளின் நடுவே மிதந்தது. கிழவன் ஜாக்கிரதையாக கண்களை கசக்கிக் கொண்டு அந்த காட்சியை பார்த்தான். ஈட்டியின் காற்றை பாய்மரத்தில் 2 சுற்று சுற்றிவிட்டு தலையை கைகளில் தாங்கிக் கொண்டான். மயக்கம் தெளியட்டும் என்றான் படகின் பலகையை பார்த்து. நான் கிழவன், கலைத்து விட்டேன். என் சகோதரனை கொன்றுவிட்டேன். இனிமேல் தான் இருக்கிறது ஏகப்பட்ட வேலை. அதை இழுத்து வர இனி கயிறுகளில் சுருக்குகள் இட வேண்டும். 2 பேர் இருந்து அதை கட்டி இழுத்து படகில் ஏற்றினால் கூட படகு தாங்காது. எல்லாம் தயார் செய்துவிட்டு அதை கயிற்றால் நன்றாக கட்டி பிணைத்து பாயை வலித்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டும். அவன் மீனை படகின் அருகே இழுக்கத் தொடங்கினான். அதன் மூச்சுக்குழாய் வழி கயிற்று செலுத்தி வாய் வழியாக இழுத்து தலை படகின் பக்கமாக இருக்கும்படி கட்டினான். அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், தொட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய அதிர்ஷ்டம் அது என்று நினைத்தான். அதற்காக அல்ல நான் அவனை தொட விரும்புவது. அதன் இதயத்தை தொட்டு விட்டேன். ஈட்டியை 2வது முறை செலுத்திய போது அதை கொண்டு வந்து பிணைத்து வாளோடு சேர்த்து சுருக்கிட்டு வயிற்றோடு சேர்த்து கட்டி படகுடன் இணைத்து விட வேண்டும். வேலையை தொடங்கு கிழவா என்றான். சிறிது தண்ணீர் குடித்தான். போர் முடிந்துவிட்டது. இனியும் இருக்கிறது தலைக்கு மேல் வேலை. உயரே வானத்தை பார்த்தான். பின் அவனுடைய மீனை பார்த்தான். சூரியனை கவனமாக பார்த்தான். மத்தியான பொழுதாயிருக்காது என்று நினைத்தான். மேற்கிலிருந்து காற்று வீசுகிறது. கயிறு இனி அவ்வளவு முக்கியமல்ல. வீட்டுக்கு போனதும் சிறுவனும் நானும் அதை பங்கு போட்டுக் கொள்ளலாம். மீனே வா என்றான். மீன் வரவில்லை. கடல் அலைகளில் அசைந்தாடி கொண்டிருந்தது. படகை அதன் அருகே செலுத்தினான் கிழவன். மீனின் அருகில் சென்று அதன் தலையை படகோடு சேர்த்த போதுதான் அதன் பிரம்மாண்டமான உருவத்தை உணர்ந்தான். ஈட்டியின் கயிற்றை அவிழ்த்து மீனின் மூச்சுக்குழாய் வழி செலுத்தி வாய் வழி கொண்டு வந்து மூக்கு நுனியை சுற்றி அடுத்த மூச்சுக்குழாய் வழி மீண்டும் மூக்கில் இன்னொரு கயிற்றால் சுற்றி 2 கயிறுகளையும் முடிச்சிட்டு படகின் பின்பக்கமாக துவாரத்தில் இணைத்தான். பின் கயிற்றை அறுத்து எடுத்து படகின் பின்பக்கம் சென்று வாளில் சுருக்கிட்டான். மீன் ஊதா வெள்ளியிலிருந்து வெள்ளியாக மாறியிருந்தது. கோடுகள் மட்டும் வால் மாதிரி பழைய ஊதா நிறத்தில் இருந்தன. மனிதனின் விரல்கள் விரிந்த கையை விட அகலமாக இருந்தன கோடுகள். மனிதனின் விரல்கள் விரிந்த கையை விட அகலமாக இருந்தன கோடுகள். கண்கள் டெலஸ்கோப் லென்ஸ் மாதிரி துருத்தி கொண்டிருந்தன, அல்லது ஊர்வலத்தில் சாமியார் மாதிரி. இதுதான் அதை கொல்வதற்கு ஒரே வழி என்றான் கிழவன். அது தண்ணீரை விட்டு எங்கும் போய்விடாது என்பதாலும் தன் தலை தெளிவாக இருப்பதாலும் சற்று நலமாக உணர்ந்தான். அது 1500 பவுண்ட் இருக்கும் என்று தோன்றியது. அதற்கு அதிகமாகவும் இருக்கலாம். அதில் 2 பங்கை பயன்படுத்தி பவுண்டுக்கு 3 சென்ட் என்று விற்றால் கணக்கு போட ஒரு பென்சில் வேண்டும் என்றான். மூளை சரியாக வேலை செய்யவில்லை. ஆனால் கில்லாடி டிமாக்கியோ என்னை பற்றி இன்று பெருமைப்படலாம். எனக்கு கால் ஆணி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கையிலும் முதுகிலும் வலி அதிகமாக இருக்கிறது. கால் ஆணி என்றால் என்ன என்று நினைத்தான். நமக்கு தெரியாமலே நம்மிடம் இருக்கலாம். மீனை படகின் முன்பக்கமும் பின்பக்கமும் நடுப்பகுதியிலும் இணைத்து கட்டினான். அது மிகப்பெரியதாக இருந்தது. ஒரு பெரிய படகை அதனோடு இணைத்திருப்பது போல் தோன்றியது. ஒரு கயிற்றை அறுத்து மீனின் தாடையையும் மூக்கையும் சேர்த்து கட்டினான். இப்போது அதன் வாய் திறக்காது. சிரமமில்லாமல் பயணம் செய்யலாம். பாய்மரத்தை உயர்த்தி பாய்மரத் தண்டை சரி செய்து ஒட்டு போட்டு பாயை விரித்தான். மீனை பிடித்து இழுக்கும் கொக்கியை தயாராக வைத்து கொண்டான். படகு மெதுவாக நகர்ந்தது. பின்பக்கம் சாய்ந்து தென்கிழக்கு திசையை நோக்கி படகை செலுத்தினான். தென்கிழக்கு திசை எது என்று அவனுக்கு சொல்ல திசை காட்டி தேவையில்லை. வடமேற்கு காற்று பாயை அழுத்துவதிலேயே தெரிந்தது. சிறிய தூண்டில் ஒன்றை மீன்களை கவரும் ஸ்பூன் போன்ற இரையை சேர்த்து கடலில் இட்டு ஏதாவது பிடிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் ஸ்பூன் எதுவும் கிடைக்கவில்லை.
கையில் இருந்த மத்தி மீன்கள் கெட்டு போயிருந்தன. எனவே தூண்டில் முள்ளை ஓய்வெடுத்து சில மஞ்சள் கல்ஃப் செடிகளை தூக்கி அதில் மறைந்திருந்த சிறிய இறால்களை படகுக்குள் உதிர்த்தான். சுமார் 1 டஜன் இறால்கள் கீழே விழுந்ததும் பூச்சிகள் போல் துள்ளி குதித்தன. கிழவன் 2 விரல்களால் அவற்றை தலையை கிள்ளி எறிந்துவிட்டு அவற்றை அப்படியே வாளுடன் தின்றான். மிக சிறியவைத்தான், ஆனால் நல்ல சத்துள்ளவை, ருசியானவை. குப்பியில் 2 மிரடு தண்ணீர் இருந்தது. சின்ன மீன்களை தின்றதும் பாதி தண்ணீர் குடித்தான். சற்று சிரமம் இருந்தாலும் படகு சீராக சென்று கொண்டிருந்தது. மீன் அவன் பார்வையில் இருந்தது. கைகளையும் பலகையில் சாய்ந்திருந்த முதுகையும் உணர்ந்த போது இது கனவல்ல, உண்மைத்தான் என்று புரிந்து கொண்டான். ஒரு தடவை எல்லாமே கனவோ என கூட தோன்றியது. அந்த மீன் கடலில் இருந்து உயரே துள்ளி விழுவதற்கு முன் ஒரு வினாடி அந்தரத்தில் நின்றபோது அவனுக்கு தன் கண்ணாலேயே நம்ப முடியவில்லை. முன்னர் நன்கு பார்க்க இயலவில்லை, இப்போது முடிகிறது. இப்போது மீனும் தன் கைகளும் முதுகும் கனவல்ல என்று உணர்ந்தான். கைகள் விரைவில் குணமடைந்துவிடும். ரத்தம் போக கழுவிவிட்டேன். கடல் நீர் அதை குணப்படுத்திவிடும். வளைகுடாவின் கரும் தண்ணீருக்கு குணப்படுத்தும் தன்மை இருப்பது உண்மை. நான் செய்ய வேண்டியதெல்லாம் புத்தியை தெளிவாக வைத்திருப்பது தான். கைகள் அவற்றின் பணியை செய்துவிட்டன. பயணம் நல்லபடியாக இருக்கிறது. வாயை கட்டிக்கொண்டு வாளை சுருட்டி கொண்டு அதுவும் நானும் சகோதரர்கள் போல செல்கிறோம். பின்பு அவன் தலை சிறிது குழம்பவும், மீன் என்னை இட்டுச் செல்கிறதா அல்லது நான் அதை பிடித்துச் செல்கிறேனா என திகைத்தான். நான் அதை இழுத்து கொண்டு போகிறேன் என்றால் பிரச்சனை இல்லை. மீன் படகுக்குள் அடங்கி கிடந்தால் அப்போதும் பிரச்சனை இல்லை. படகு மீன் இரண்டும் சேர்ந்து செல்கின்றன. ஒன்றின் பக்கம் ஒன்றாக. அதற்கு விருப்பமானால் என்னையும் சேர்த்து கொள்ளட்டும். தந்திரத்தில் நான் அவனுக்கு குறைந்தவன் அல்ல. ஆனால் எனக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை. பயணம் நன்றாகவே இருந்தது. கிழவன் தன் கைகளை கடல் நீரில் நனைத்து தலை குழம்பாமல் கவனித்து கொண்டான். வானில் மேக குவியல்களும் அதற்கு உயரே வெண்ணிற மேகங்களும் தென்பட்டன. இரவு முழுவதும் நல்ல காற்றடிக்கும் என்று அவனுக்கு தெரியும். எல்லாம் நிஜம்தானா என்பது போல கிழவன் மீனை அவ்வப்போது பார்த்து கொண்டான். 1 மணி நேரம் கழித்ததும் முதல் சுறா அந்த மீனை தாக்கியது. சுறா ஒரு தற்செயல் விபத்தல்ல. மீனின் கருப்பு ரத்தம் மெதுவாக இறங்கி 1 மைல் ஆழமுள்ள அந்த கடலில் நீரில் கலந்ததும் சுறா கீழிருந்து உயர எழும்பியது. எந்தவித எச்சரிக்கையுமின்றி மிக விரைவாக நீர்மட்டத்தை கிழித்து கொண்டு சூரிய ஒளிக்கு வந்தது. மீண்டும் கடலுக்குள் மூழ்கி இரத்தத்தின் வாடையை நுகர்ந்து படகையும் மீனையும் நோக்கி நீந்தியது. சில சமயம் அது மனத்தை தவறவிட்டது. ஆனால் விரைவில் பிடித்துவிடும். ஒரு சிறிய துளி கிடைத்தாலும் போதும், விரைவாக அதை நோக்கி சென்றுவிடும். ஒரு பெரிய மாக்கோ சுறா எந்த மீனையும் விட மிக வேகமாக நீந்தும். அதன் உடல் அமைப்பு அழகாக இருக்கும். அதன் கூரிய பற்களை தவிர முதுகு வால் மீனுடையது போல் நீல நிறம், வயிறு வெள்ளி போல் மின்னும், வழவழப்பான தோல், வனப்புடன் இருக்கும் வாள் மீன் போன்ற அமைப்புத்தான். இப்போது விரைவாக பாய்ந்து செல்லும் போது அதன் வாய் நன்கு மூடியிருக்கிறது. மேல் பக்க சிறகு நீரை கத்தி போல் கிழித்து கொண்டு செல்கிறது. மூடிய வாயின் மேலும் கீழுமாக 8 வரிசை பற்கள் உள்பக்கமாக வளைந்து இருக்கின்றன. மனிதனின் கை விரல்கள் போல மடிந்திருக்கின்றன. கிழவனுடைய விரல்களின் நீளமுள்ள பற்கள் வாள் முனை போல கூர்மையாக இருக்கும். கடலில் வாழும் எந்த மீனையும் உண்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மீன் அதிக வேகமும் வலிமையும் கூரான பற்களும் கொண்டிருப்பதால் இதற்கு எதிரிகளே இல்லை. புதிய இரத்த வாசனை கிடைத்ததும் அதன் நீல முதுகுச் சிறகு நீரை கிழித்தபடி பாய்ந்தது. அது வருவதை கிழவன் கண்டு கொண்டான். எதற்கும் அஞ்சாமல் நினைத்ததை சாதிக்கும் சுறா அது என்பது அவனுக்கு தெரியும். ஈட்டியை தயாராக்கி கயிற்றையும் வைத்து கொண்டான். கயிறு நீளம் குறைவாக இருந்தது. மீனை கட்டியது போக மீதம் இருந்த கயிற்றின் நீளம் மிகவும் குறைவாக இருந்தது. இப்போது கிழவனின் புத்தி தெளிவாக உறுதியாக இருந்தது. தீர்மானத்துடன் இருந்தான். ஆனால் அதிக நம்பிக்கை இல்லை. நல்ல மீனை இழக்க வேண்டுமா? சுறா அணுகும்போது மீனை அவன் ஒரு முறை நன்கு பார்த்து கொண்டான். கனவா இருக்குமோ என்று நினைத்தான். அது என்னையும் ஒருவேளை தாக்கக்கூடும். ஒருவேளை நான் அதை கொல்ல முடியுமானால்? பாவம் அதன் அம்மா. சுறா படகின் பின்பக்கம் நோக்கி விரைந்து வந்தது. அது மீனை தாக்கிய போது கிழவன் அதன் திறந்த வாயையும் அதிசய கண்களையும் மீனின் வால் பகுதியுள்ள சதையை துண்டித்தெடுத்த பற்களையும் கண்டான். சுறாவின் வாய் நீருக்கு மேல் இருந்தது. முதுகு வெளியே வந்து கொண்டிருந்தது. கண்களுக்கு நடுவில் மூக்கில் இருந்து நேரே கீழிறங்கும் கோடு இணையும் இடத்தில் கிழவன் ஈட்டியை எறிந்தான். தோளும் சதையும் கிழிப்படும் ஒலி கேட்டது. ஈட்டி அதன் மூளையை தாக்கியது. தன்னுடைய இரத்தம் உறைந்த கையால் முழு பலத்துடன் ஈட்டியை உள்ளே செலுத்தினான். நம்பிக்கை இல்லைத்தான். ஆனால் ஒரே தீர்மானத்துடனும் விரோதத்துடனும் தாக்கினான். சுறா மல்லாந்து விழுந்தது. அதன் கண்கள் ஜீவனற்று இருப்பதை கிழவன் கண்டான்.
மீண்டும் சுறா திரும்பி மல்லாந்து காற்றில் சுற்றி கொண்டிருந்தது. அது இறந்துவிட்டது என்று நினைத்தான். ஆனால் சுறா ஒப்புக்கொள்ளவில்லை. குப்புற கிடந்த அது வாளை அடித்து பற்களை கடித்து ஒரு இயந்திர படகத்தின் வேகத்துடன் நீரை கிழித்து பாய்ந்தது. வாள் அடித்து கொண்ட இடத்தில் தண்ணீர் வெண்மையாக ஒளிர்ந்தது. உடம்பின் முக்கால் பாகம் நீருக்கு வெளியில் இருக்கும்போது உடலை சுற்றி இருந்த கயிறு இறுக்கி ஒடுக்கி பட்டென அருந்தது. சில நொடிகளில் அது நீர்ப்பரப்பில் அசையாமல் கிடந்தது. கிழவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது மெதுவாக கீழே சென்றது. சுமார் 40 பவுண்ட் எடையை எடுத்திருக்கும் என்றான் கிழவன் உரக்க. ஈட்டியையும் கயிற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டதே. எனது மீன் ரத்தம் சொட்டுகிறது. வேறு சுறாக்கள் வந்துவிடும். சிதை உண்ட மீனை பார்க்க அவன் விரும்பவில்லை. மீன் தாக்கப்பட்டதில் தானே தாக்குண்டது போல உணர்ந்தான். ஆனால் என் மீனை தாக்கிய சுறாவை கொன்றுவிட்டேனே. கடவுளே, நானும் இதற்கு முன் எத்தனையோ பெரிய சுறாக்களை பார்த்திருக்கிறேன். நான் பார்த்தவற்றில் இதுதான் மிக பெரியது. எல்லாம் கெட்டு போயிற்று. இதெல்லாம் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா? எந்த மீனையும் பிடிக்காமல் சும்மா வீட்டில் தனியே செய்தித்தாள் மீது படுத்து கிடக்க கூடாதா என்று எண்ணினான். ஆனால் தோல்விக்காக மனிதன் படைக்கப்படவில்லை என்றான் கிழவன். ஒரு மனிதனை அழிக்க முடியும், தோற்கடிக்க முடியாது. மீனை கொன்றது வருத்தமாகத்தான் இருக்கிறது. மோசமான நேரம் வரப்போகிறது. கையில் ஈட்டியும் இல்லை. சுறா இரக்கமற்றது, பலமுடையது, புத்திசாலி. ஆனால் நான் அதைவிட புத்திசாலி. ஒருவேளை அப்படி இல்லையோ? ஆனால் என்னிடம் பலமான ஆயுதம் இருக்கிறதே. எதையும் யோசிக்காதே கிழவா என்றான் உரக்க. படகை இப்படியே செலுத்து, வருவது வரட்டும். ஆனால் நான் சிந்திக்க வேண்டும். அது ஒன்று தான் என்னிடம் இருக்கிறது, அதுவும் பேஸ்பாலும். ஏதாவது மகிழ்ச்சியான விஷயத்தை பற்றி யோசிக்கிழவா என்றான் அவன். ஒவ்வொரு நிமிஷமும் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். 40 பவுண்ட் போய்விட்டதால் பாரம் குறைந்திருக்கிறதே. நீரோட்டத்தின் உட்பதிக்கு சென்று விட்டால் என்னவெல்லாம் நேரும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் செய்யக்கூடியது ஏதும் இல்லை. இருக்கிறது என்றான் உரக்க. என்னுடைய கத்தியை துடுப்பின் முனையில் கட்டி வைக்கலாம். தன் கையின் கீழ் இருக்கும் துடுப்பில் காலின் கீழ் இருந்த பாய் துண்டினால் கட்டினான். நான் கிழவன்தான், ஆனால் இப்போது ஆயுதமற்றவன் அல்ல. காற்று இப்போது இதமாக வீசுகிறது. படகு சிரமமின்றி மிதந்தது. மீனின் முன்பக்கத்தையே பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்சம் நம்பிக்கை திரும்பியது. நம்பிக்கை கொள்ளாதிருப்பது அசட்டுத்தனம் என்று நினைத்தான். அத்துடன் அது பாவம். பாவத்தை பற்றி நினைக்க வேண்டாம் என்றும் நினைத்து கொண்டான். பாவத்தை விட எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறதே. அத்துடன் பாவத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும்? அதை பற்றி தெரியாது என்பது மட்டுமல்ல, அதை நம்புகிறேனா என்பதும் தெரியாது. ஒருவேளை மீனை கொல்வது பாவமாக இருக்கலாம். நான் உயிர் வாழவும் பிறருக்கு உணவு அளிக்கவுமே அதை கொன்றேன். என்றாலும் அது பாவம்தான் என்று நினைக்கிறேன். அப்படி பார்த்தால் எல்லாமே பாவம்தான். பாவத்தை பற்றி நினைக்காதே. அதற்குரிய காலம் கடந்துவிட்டது. அத்துடன் பாவம் செய்வதற்காகவே கூலி வாங்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை பற்றி யோசிக்கட்டும். நீ ஒரு மீனவனாக பிறந்தவன். மீனாக ஆவதற்கு பிறந்தது. சான் பெட்ரோ ஒரு மீனவன்தான். டிமாக்கியோவின் தந்தையும் ஒரு மீனவன்தான். அவன் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் பற்றி சிந்திக்க விரும்பினான். படிப்பதற்கு ஏதும் இல்லை, ரேடியோ இல்லை. பாவத்தை பற்றி நிறைய சிந்தித்தாகிவிட்டது. மேலும் சிந்திக்கத் தொடங்கினான். உயிர் வாழ்வதற்கும் உணவுக்காக விற்கவும் மட்டும் நீ இந்த மீனை கொல்லவில்லை. உன் அகம்பாவத்திற்காக. நீ ஒரு மீனவன் என்பதை நிரூபிப்பதற்காக. அது உயிரோடு இருக்கும்போது அதை நேசித்தாய். அதன் பிறகும் நேசித்தாய். அதை நீ நேசித்தால் அதை கொல்வது பாவம் அல்ல. அல்லது அதற்கும் ஒரு படி மேலோ? நிறைய யோசிக்கிறாய் கிழவா என்றான் உரக்க. ஆனால் அதை கொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைந்தாயே. மீனை தின்றே அது உயிர் வாழ்கிறது. உன்னைப் போல. அது ஒரு தோட்டி அல்ல. சுறாவை போல் எப்போதும் தீனிக்காக அலைவது அல்ல. அது அழகானது, பெருந்தன்மை கொண்டது, எதை பற்றியும் அஞ்சாதது. தற்காப்புக்காகத்தான் அதை கொன்றேன் என்றான் கிழவன் உரக்க. முற்றிலுமாக கொன்றேன். அத்துடன் ஒவ்வொன்றும் இன்னொன்றை கொல்லத்தானே செய்கிறது. ஏதாவது ஒரு வழியில் மீன் பிடித்தல் என்னை காப்பாற்றுவது போல் என்னை கொல்லவும் செய்கிறதே. சிறுவனும் என்னை காப்பாற்றுகிறான் என்று நினைத்தான். என்னை நான் ரொம்பவும் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. படகின் பக்கவாட்டில் குனிந்து சுறா கடித்த பகுதியில் இருந்து மீனின் சதையை கொஞ்சம் பீத்து எடுத்தான். வாயிலிட்டு சுவைத்த போது அதன் குணத்தையும் ருசியையும் உணர்ந்தான். சதைப்பற்று ஈரத்துடன் இருந்தது. மாமிசம் போல, ஆனால் நிறம் சிவப்பல்ல. அதிக கடினமாக இல்லாததால் சதையில் அதிக விலை கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் அதன் இரத்தத்தின் மனம் நீரில் பரவாமல் இருக்க வழியில்லை. ஒரு மோசமான நிலைமை வரப்போகிறது என்று அவனுக்கு தெரிந்தது. காற்று சீராக வீசியது. வடகிழக்குக்கு சற்று சாய்ந்து வீசுகிறது. அது நெடுநேரம் நீடிக்கும். சுற்றிலும் பார்த்தான்.
பாய்மரமோ கப்பலோ புகையோ தென்படவில்லை. படகின் முன்பக்கம் இருந்து இருபுறமும் செல்லும் பறக்கும் மீன்களையும் மஞ்சள் நிற பாசியையும் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரு பறவையை கூட காணவில்லை. 2 மணி நேரம் அவன் பயணித்து விட்டான். படகின் பின்பக்கத்தில் ஓய்வெடுத்து மார்லின் மீனை கொஞ்சம் தின்று தன்னை பலப்படுத்தி சற்று ஓய்வெடுக்க நினைத்த போது அந்த 2 சுறாக்களை கண்டான். ஓய் என்றான் உரக்க. இந்த சொல்லுக்கு எந்த அர்த்தமும் இல்லை, ஓர் ஓசை மட்டுமே. கை வழியே மரச்சட்டத்தில் ஆணி அரைப்படும் போது தன்னை அறியாமல் ஒருவன் எழுப்பும் ஒளி. சுறாக்கள் என்றான் உரக்க. முதல் சிறகுக்கு பின் 2வது ஒன்றும் வருவதைக் கண்டு அவற்றின் பழுப்பு நிற முக்கோண வடிவ சிறகையும் வாளின் சுழற்சியையும் பார்த்து அகப்பை மூக்கு சுறாக்கள் என்றறிந்தான். அவற்றுக்கு இரத்தத்தின் மனம் கிடைத்துவிட்டது. ஒரே பரபரப்புடன் பசியின் பதற்றத்தில் அங்கும் இங்கும் பாய்ந்து வருகின்றன. நெருங்கிவிட்டன. கிழவன் விரைவாக பாயை மரத்தோடு கட்டினான். சுக்கானுக்கு அண்ட கொடுத்தான். கத்தி கட்டியிருந்த துடுப்பை எடுத்துக்கொண்டான். கையில் வலி இருந்ததால் முடிந்தவரை மெதுவாகவே எடுத்தான். விரல்கள் இலகுவாக கையை மூடி மூடி திறந்தான். வலியை பொறுத்துக் கொள்வதற்காக அவற்றை அழுத்தி மூடி சுறாக்கள் வருவதை கவனித்தான். அகன்ற சப்பை தலைகள் முதலில் தோன்றின. பின்னர் உச்சியில் வெள்ளை நிறம் கொண்ட முன்பக்க சிறகுகள் வந்தன. இவை முரட்டுத்தனமுடைய சுறாக்கள், நாற்றம் அடிப்பவை, தோட்டிகள், கொலையாளிகள். பசி இருந்தால் துடுப்பு அல்லது படகின் பலகையை கூட கடித்து விடுபவை. கடல் பரப்பில் தூங்கும் ஆமைகளின் கால்களை கழித்து துண்டிப்பவை. மீன் நாற்றமோ மீன் செதில் இல்லாவிட்டால் கூட பசிக்கும்போது மனிதனையும் தாக்குபவை. ஆம், சுறாக்கள் என்று கத்தினான் கிழவன். வாருங்கள் சுறாக்களே. அவை வந்தன. ஆனால் மாங்கோ சுறாக்களைப் போல் வரவில்லை. ஒரு சுறா நீருக்குள் மூழ்கி படகின் அடிப்பக்கம் சென்றது. மீனின் சதையை பிடுங்கி எடுக்கும்போது படகு குலுங்குவதை கிழவன் உணர்ந்தான். இன்னொரு சுறா தனது பிளவுபட்ட மஞ்சள் கண்களால் கிழவனை பார்த்துவிட்டு அரைவட்ட பல்வரிசையை காட்டியபடி விரைந்து வந்து மீன் கடிப்பட்ட இடத்திலேயே கடித்தது. அதன் பழுப்பு நிற தலையையும் முதுகிலும் இருந்த கோடு மூளையும் தண்டுவடமும் இணையும் இடத்தை காட்டியது. அந்த இடத்தில் கிழவன் துடுப்போடு கட்டியிருந்த கத்தியை செலுத்தினான். உருவி அதன் மஞ்சள் நிற பூனைக்கண்ணில் குத்தினான். மீனை விட்டுவிட்டு சுறா கீழே தாழ்ந்து தான் பற்றியதை விழுங்கியபடி உயிரை விட்டது. முதல் சுறா மீனில் நடத்தும் அழிவு வேளையில் படகு அசைந்து கொண்டிருந்தது. கிழவன் பாயை விரித்து படகை திருப்பி அதன் அடியில் இருந்த சுறா வெளிப்படும்படி செய்தான். வெளியே வந்ததும் படகின் பக்கமாக சரிந்து அதை பலமாக குத்தினான். சதைப்பகுதியை தாக்கக்கூடியது. தோல் கடினமாக இருந்ததால் கத்தி ஆழமாக உள்ளே செல்லவில்லை. அவன் கையையும் தோளும் வலித்தன. சுறா வேகமாக தலையை தூக்கியபடி வந்தது. அதன் மூக்கு நீருக்கு வெளியே தோன்றி மீனை தொட்டதும் கிழவன் அதன் தட்டையான முகத்தின் மத்தியில் தாக்கினான். கத்தியை உருவி அதே இடத்தில் மீண்டும் செலுத்தினான். மீனை கடித்த இடத்திலேயே அது தொங்கியது. கிழவன் அதன் இடது கண்ணில் குத்தினான். சுறா அங்கேயே தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் முதுகெலும்பும் மூளையும் இணையும் இடத்தில் கத்தியை செலுத்தினான் கிழவன். சுலபமான தாக்குதல். அதன் சதை கிழிப்படுவதை உணர்ந்தான். துடுப்பை திருப்பி அதன் பற்களிடையே திணித்து வாயை திறந்தான். துடுப்பு அங்கும் இங்கும் திரும்பியதும் சுறா தன் பிடியை விட்டுவிட்டது. போ சனியனே, 1 மைல் கீழே போ. உன் நண்பனை போய் பார், அல்லது உன் அம்மாவா என்றான் கிழவன். கத்தியை துடைத்துவிட்டு துடுப்பை கீழே வைத்தான். பாய் நன்றாக விரியத் தொடங்கியதும் படகை சரியான திசையில் செலுத்தினான். மீனுடைய நல்ல சதையின் கால் பாகத்தையாவது அது தின்றிருக்கும் என்றான் கிழவன் உரக்க. எல்லாம் கனவாக இருக்கக்கூடாதா? நான் அவற்றை பார்க்காமல் இருந்திருக்க கூடாதா? மீனே, எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எல்லாம் தவறாக போய்விட்டது. அவன் மீனை பார்க்க விரும்பவில்லை. சதையெல்லாம் இழந்து இரத்தம் இன்றி கண்ணாடி முலாம் போன்ற முதுகின் பட்டைகள் மட்டும் தெளிவாக இருந்தன. அவ்வளவு தூரம் நான் போயிருக்கக்கூடாது மீனே என்றான். உணவுக்காகவும் எனக்காகவும் தான். எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்போது கத்தி சரியாக கட்டப்பட்டிருக்கிறதா, கயிறு அருந்திருக்கிறதா என்று பார். கைகளை சரியாக வைத்துக்கொள். இன்னும் நிறைய வரப்போகிறது. கத்திக்கு பதிலாக ஒரு கல்லை கொண்டு வந்திருக்கலாம் என்றான். துடுப்பு முனையில் கட்டியிருந்த கத்தியை பரிசோதித்தபடி. நீ எத்தனையோ பொருட்களை கொண்டு வந்திருக்கலாம் கிழவா. கொண்டு வராததை பற்றி நினைக்கும் நேரம் அல்ல இது. இருப்பதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று யோசித்துப்பார். நிறைய புத்திமதி சொல்கிறாய் என்றான் உரக்க. எனக்கு அலுப்பாக இருக்கிறது. சுக்கானை கைக்கு அடியில் வைத்தபடி 2 கைகளையும் தண்ணீரில் நனைத்தான். படகு மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தது. கடைசி சுறா எவ்வளவு பிடுங்கி இழுத்ததோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம் என்றான். இப்போது ரொம்ப லேசாகிவிட்டது. சிதைந்து போன மீனின் அடிபாகத்தை நினைக்கவே விரும்பவில்லை. சுறாவின் ஒவ்வொரு அசைவிலும் தாக்குதலிலும் எவ்வளவு சதை பீத்திருக்கும் என்பதை அவன் அறிவான். கடலில் நீண்ட நெடுஞ்சாலை போல மற்ற சுறாக்கள் வருவதற்கான பாதையை அவை அமைத்து விட்டன என்று நினைத்தான்.
அந்த மீன் ஒரு மனிதனுக்கு குளிர்காலம் முழுவதற்கும் போதுமானது என்று நினைத்தான். அதை பற்றி நினைக்காதே, கொஞ்சம் இளைப்பாறு. அடுத்த தாக்குதலுக்கு கைகளை நல்ல நிலையில் வைத்துக்கொள். நீரில் பரவும் இரத்தத்தின் வாடை ஒப்பிடும்போது தன் கையில் ஒன்றுமே இல்லை. இரத்தம் அதிகம் வரவில்லை. காயம் இருந்தாலும் கவலைப்பட ஒன்றும் இல்லை. கை மறுத்து போவதை அது தடுக்கும். இப்போது எதை பற்றி நினைப்பது? எதுவும் இல்லை. எதை பற்றியுமே நினைப்பதற்கில்லை. அடுத்து வரப்போவதற்காக காத்திருக்க வேண்டும். இது ஒரு கனவாக இருக்கக்கூடாதா என்று நினைத்தான். யாருக்கு தெரியும், எல்லாம் நல்லபடியாக முடியலாம். அடுத்த சுறா தனியாக வந்தது. அகப்பை மூக்கு சுறா. வாயை திறந்தால் உன் தலையே உள்ளே நுழைந்து விடலாம். தொட்டி திணியை தின்ன வரும் பன்றியைப் போல் அது பாய்ந்து வந்தது. அது மீனை தொடும் வரை காத்திருந்த கிழவன் துடுப்பு கத்தியை அதன் மூளையை துளைக்கும்படி செலுத்தினான். ஆனால் சுறா உருண்டு பின்புறமாக துள்ளியதில் கத்தி ஒடிந்தது. படகை ஓட்டுவதற்கு தயாரானான் கிழவன். அந்த பெரிய சுறா நீரில் முழுகுவதை கூட கவனிக்க விரும்பவில்லை. முதலில் முழு அளவில், அப்புறம் சிறியதாக தோன்றி கடைசியில் ஒரு புள்ளி போல் அது கடலுக்குள் மறைந்தது. வழக்கமாக இது போன்ற காட்சிகளை அவன் ஆவலுடன் பார்ப்பான். இப்போது பார்க்கவே இல்லை. என்னிடம் மீனை இழுக்கும் கொக்கி இருக்கிறது என்றான் கிழவன். இனி அதனால் பயன் ஒன்றுமில்லை. 2 துடுப்புகளும் சுக்கானை திருப்பும் கட்டையும் ஒரு சிறு தடியும் இருக்கின்றன. அவை என்னை தோற்கடித்து விட்டன என்று நினைத்தான். எனக்கு வயதாகிவிட்டது. சுறாவை தடியால் அடித்து கொள்ளும் திராணி எனக்கு இல்லை. ஆனால் என்னிடம் துடுப்பும் தடியும் இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். கையை நீருக்குள் அழுத்தி ஊற வைத்தான். பிற்பகல் நேரம் தாழ்ந்து விட்டது. கடலும் வானும் தவிர வேறெதுவும் தென்படவில்லை. முன்னை விட காற்று பலமாக வீசுகிறது. விரைவில் கரையை எட்டி விடலாம் என்று நினைத்தான். களைத்து விட்டாய் கிழவா என்றான் அவன். உள்ளுக்குள் மிகவும் களைத்து விட்டாய். சுறாக்கள் மறுபடியும் தாக்க வரவில்லை. சூரியன் மறையும் நேரம் வரை மீன் நீரில் விட்டு கொண்டு வரும் இரத்த கசிவை தொடர்ந்து 2 ஊதாச்சிறகுகள் வந்து கொண்டிருப்பதை கண்டான் கிழவன். வாசனையை பின்பற்றி அவை வருவதாக தெரியவில்லை. நேரே படகை நோக்கித்தான் ஜோடியாக வருகின்றன. கிழவன் சுக்கானை அழுத்தி பாயை விரித்து படகின் பின்பக்கம் இருந்து தடியை எடுத்தான். அது பழைய உடைந்த துடுப்பின் கைப்பிடி. சுமார் 2 அடி நீளத்துக்கு வெட்டப்பட்டு இருந்தது. ஒரு கையால் அதை நன்றாக இயக்குவதற்கு வசதியாக அதில் கைப்பிடி இருந்தது. வலது கையால் அழுத்தி பிடித்து கொண்டு சுறாக்கள் வருவதையே கவனித்துக் கொண்டிருந்தான். அவை காலனோஸ் என்ற இனத்தைச் சார்ந்தவை. முதலில் வருவது மீனை தொடட்டும். மூக்கின் நுனியில் பலமாக ஒன்று போடுகிறேன், அல்லது உச்சந்தலையில் என்று நினைத்தான். 2 சுறா நெருங்கி வந்தன. தன் அருகில் வந்து கையை திறந்து மீனின் வெள்ளி போன்ற பாகத்தில் பற்களை அழுத்தியதும் அவன் தடியை ஓங்கி அதன் பரந்த தலையில் பலமாக அடித்தான். வழுவழுப்பான தடி அதன் மேல் படுவதையும் கடின எலும்புகள் மோதுவதையும் உணர்ந்தான். மீண்டும் ஒரு தடவை அதன் மூக்கின் குறுக்கே அடித்ததும் அது மீனின் உடலை விட்டு நழுவி கீழே அமைந்தது. மற்றொரு சுறா அங்கும் இங்கும் சுற்றிவிட்டு வாயை அகலத் திறந்தபடி வந்தது. அது மீனை தாக்கி வாயை மூடியதும் சதை துணுக்குகள் அதன் வாயோரத்திலிருந்து சிதறின. கிழவன் திரும்ப அதன் தலையை தாக்கினான். சுறா அவனை பார்த்துவிட்டு மீனின் சதையை பற்றி இழுத்தது. மீண்டும் அதை தடியால் அடித்தான். வாயில் கவ்விய சதையை விழுங்கியபடி சுறா நழுவியது. அடி அதன் தடித்த தோளில் பட்டிருந்தது. வா சுறாவே, திரும்பி வா என்றான் கிழவன். சுறா வேகமாக திரும்பி வந்தது. அது வாயை மூடியதும் கிழவன் அதை தாக்கினான். தடியை முடிந்தவரை உயர்த்தி அடித்தான். இந்த தடவை அடி மூளையின் அடிப்பக்க எலும்பில் விழுந்ததை உணர்ந்தான். அதே இடத்தில் மீண்டும் அடித்ததும் அது சதையை பற்றியவாறு மீனை விட்டு விலகி நீருக்குள் அமிழ்ந்தது. அது மீண்டும் வெளியே வரும் என்று கிழவன் காத்திருந்தான். 2 சுறாக்களுமே தலை காட்டவில்லை. பிறகு ஒரு சுறா நீர்மட்டத்தில் சற்று தொலைவில் வட்டமிட்டதை கண்டான். இன்னொன்றை காணவில்லை. அவற்றை என்னால் கொல்ல முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. பழைய நாட்களாக இருந்தால் முடிந்திருக்கும். ஆனால் பலமாகத்தான் தாக்கியிருக்கிறேன். என் 2 கைகளாலும் மட்டையால் தாக்கியிருந்தால் முதலில் வந்த சுறா நிச்சயம் இறந்திருக்கும். இப்போது கூட அது இறந்துதான் போயிருக்கும். மீனை பார்க்க அவனுக்கு விருப்பமில்லை. அதில் பாதியாவது அழிந்திருக்கும். சுறாவோடு போரிடும் போதே சூரியன் மறைந்து விட்டிருந்தது. விரைவில் நன்றாக இருட்டிவிடும் என்றான். ஹவானாவின் வெளிச்சத்தை பார்க்கலாம். கிழக்கே வெகு தூரம் சென்றால் புதிய கடற்கரையின் விளக்குகளை காணலாம். இப்போது என்னால் வெகு தொலைவில் இருக்க முடியாது. எனக்காக கவலைப்படுபவர்கள் யாருமே இல்லைத்தான். அந்த சிறுவன் கவலைப்படுவான் நிச்சயமாக. ஆனால் அவனுக்குத்தான் நல்ல நம்பிக்கை இருக்கிறதே. பழைய மீனவர்கள் பலர் வருத்தப்படுவார்கள். இன்னும் வேறு சிலரும். நான் வசிப்பது ஒரு நல்ல நகரத்தில் அல்லவா? மீனுடன் இனி என்னால் பேச முடியாது. அது பெருமளவில் சேதப்பட்டு விட்டது.
உடனே அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. பாதி மீனே என்று அழைத்தான். மீனாகத்தான் இருந்தாய் நீ. நீண்ட தொலைவுக்கு சென்றதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன். நம் இருவரையும் நானே நாசப்படுத்தி விட்டேன். ஆனால் நாம் நிறைய சுறாக்களை கொண்டிருக்கிறோமே. நீயும் நானும் சிலவற்றை காயப்படுத்தினோம். இதற்கு முன் நீ எத்தனை சுறாக்களை கொண்டிருக்கிறாய்? கிழட்டு மீனே, உன் தலையில் தான் ஒரு ஈட்டி இருக்கிறதே, வேறு எதற்காக? மீனை பற்றியும் சுதந்திரமாக அது நீந்திக் கொண்டிருக்கும் போது ஒரு சுறாவை கண்டால் என்ன செய்யும் என்பது பற்றியும் யோசித்தான். சண்டையிடுவதற்கு வசதியாக அதன் மூக்கை கொஞ்சம் வெட்டி எறிந்திருக்க வேண்டும். ஆனால் என்னிடம் உளியோ கத்தியோ இல்லையே. இருந்தால் அதை துடுப்பின் நுனியில் இணைத்திருப்பேன். என்ன ஒரு அற்புதமான ஆயுதம்! அப்போதுதான் இருவரும் சேர்ந்து அதனுடன் போராடி இருக்கலாம். இப்போது இரவில் சுறாக்கள் வந்தால் நீ என்ன செய்வாய்? உன்னால் என்னத்தான் செய்ய முடியும்? சண்டையிடுவேன் என்றான் அவன். அவற்றுடன் சண்டையிடுவேன் நான் இறக்கும் வரை. இப்போதைய இருட்டில் வெளிச்சமின்றி விளக்குகள் இன்றி காற்றையும் பாய்மரத்தின் வேகத்தையும் பார்க்கும்போது தான் இறந்து போய்விட்டதாக தோன்றியது அவனுக்கு. கைகள் இரண்டையும் ஒன்று சேர்த்து உள்ளங்கையை பார்த்தான். அவை இறக்கவில்லை. அவற்றை திறந்து மூடும்போது வலி தெரிகிறது. படகின் பின்பக்க பலகையில் முதுகை சாய்த்த போது தான் இறக்கவில்லை என்று தெரிந்து கொண்டான். அவனது தோள்கள் இதை கூறின. மீன் கிடைத்தால் பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்வதாக உறுதி கூறியிருந்தேனே என்று நினைத்தான். இப்போது ஒரே களைப்பாக இருந்தது. கோணிப்பையை எடுத்து தோலை போர்த்தி கொள்ள வேண்டும். படுத்து கிடந்தவாறே படகை செலுத்தினான். வானில் வெளிச்சம் தோன்றுவதற்காக காத்திருந்தான். அதன் பாதித்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்தான். அதனுடைய முன்பாதியை கொண்டு போகலாம். எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறது. இல்லை, நீ வெகு தூரம் சென்றதால் உன் அதிர்ஷ்டத்தை கெடுத்து கொண்டு விட்டாய். மடத்தனமாக பேசாதே என்றான் உரக்க. கண்களை திறந்து பார்த்து ஓட்டு. இனிமேல் கூட உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கலாம். எங்கேயாவது விற்பனையாகிறது என்றால் கொஞ்சம் வாங்கி கொள்ளலாம். எப்படி வாங்க முடியும்? எதை கொண்டு? ஒரு தொலைந்த ஈட்டியையும் உடைந்த கத்தியும் மோசமான 2 கைகளையும் கொடுத்தா? ஒருவேளை முடியலாம் என்றான் அவன். 84 நாட்கள் கடலில் உழைத்துத்தானே அவற்றை வாங்க நினைத்தாய்? கிட்டத்தட்ட உனக்கே விலைக்கு கொடுத்து விட்டார்களே. முட்டாள்தனமாக யோசிக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டான். அதிர்ஷ்ட தேவதை எத்தனையோ உருவங்களில் வருவாள். யார் அவளை அடையாளம் காண முடியும்? எந்த உருவில் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். கேட்ட விலையை கொடுப்பேன். விளக்குகளின் ஒளியை பார்க்க முடிந்தால் நல்லது. எத்தனையோ விஷயங்கள் எனக்கு வேண்டும். ஆனால் இப்போது எனக்கு வேண்டியது அதுதான். சற்று வசதியாக அமர்ந்து படகை ஓட்ட முயன்றான். அவனுடைய வலி அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் என்று தெரிவித்தது. இரவு சுமார் 10 மணிக்கு நகர விளக்குகளின் ஒளி பிரதிபலிப்பதை கண்டான். முதலில் அது சந்திரன் உதயமாகும் முன் வானில் தோன்றும் ஒளி போல் இருந்தது. பிறகு அது கடலுக்கு அப்பால் அசையாது காட்சி அளித்தது. காற்றின் வேகம் அதிகரித்ததால் கடலில் கொந்தளிப்பு இருந்தது. ஒளியின் நடுவே படகை செலுத்தினான். விரைவில் கரையை அடைந்து விடலாம். எல்லாம் முடிந்தது என்று நினைத்தான். அவை மீண்டும் என்னை தாக்கலாம். ஆனால் ஆயுதமின்றி இருட்டில் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும்? உடல் மறுத்து போய் வலித்தது. இரவின் குளிரில் காயங்களும் உடம்பின் களைத்த பாகங்களும் வலித்தன. இனியும் போராட வேண்டி வராது என்று தான் நம்புகிறேன் என்று நினைத்தான். மேலும் போராட வேண்டி வராது என்று தான் நிச்சயமாக நம்புகிறேன். நள் இரவில் மீண்டும் அவன் போராடினான். இந்த முறை போர் பயனற்றது என்று அவனுக்கே தெரிந்துவிட்டது. அவை ஒரு கூட்டமாக வந்தன. அவற்றின் சிறகுகள் நீரை கிழிப்பதையும் மீனை அவை தாக்கும்போது ஒளி சிதறுவதையும் அவனால் பார்க்க மட்டுமே முடிந்தது. கை கட்டிய தூரத்தில் அவற்றின் தலைகளில் தாக்கினான். அவற்றின் பற்கள் மீனின் சதையை வெட்டுவதை கேட்டான். படகின் அடியில் அவை செல்லும்போது படகு ஆடுவதை உணர்ந்தான். கண்களை மூடிக்கொண்டு கைக்கு எட்டிய இடமெல்லாம் அடிக்கத் தொடங்கினான். எதுவோ தடியை பறித்தது போல் இருந்தது. மறு வினாடி தடி அவன் கையில் இருந்து பறந்தது. துடுப்பில் இருந்த கட்டையை பிடுங்கி 2 கைகளாலும் பிடித்து கொண்டு தோன்றியபடியெல்லாம் அங்கும் இங்குமாக திரும்ப திரும்ப அடிக்கத் தொடங்கினான். ஆனால் அவை படகின் பின்பக்கம் வரை எழும்பிச் சென்ற பின் ஒன்றாக நீரில் விழுந்து கடலில் ஒளி வீசிய மீனின் சதையை பீத்து எடுத்தன. மீண்டும் மீண்டும் திரும்பி வந்தன. கடைசியாக ஒன்று மீனின் தலையை குறிவைத்து வந்தது. எல்லாம் முடிந்தது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. மீனின் கெட்டியான தலைப்பகுதியை பற்களால் அழுத்தி பிடித்தது. சதை கிழிப்படவில்லை. அவன் துடுப்பை எடுத்து சுறாவின் தலையை நோக்கி சுழற்றினான். 1 தடவை 2 தடவை மீண்டும் மீண்டும் துடுப்பு ஒடியும் சத்தம் கேட்டது. ஒடிந்த துண்டை அதன் மேல் பாய்ச்சினான். அதன் கூர்மை சுறாவின் உள்ளே பூந்ததை உணர்ந்தான். மீண்டும் பாய்ச்சினான். சுறா பிடியை விட்டு உருண்டு சென்றது.
கூட்டத்தின் கடைசி சுறா அதுதான். அதற்கு மேல் தின்ன அவற்றுக்கு ஒன்றும் இல்லை. கிழவனுக்கு மூச்சு வாங்கியது. வாயில் ஏதோ சுவையை உணர்ந்தான். செம்பு போல, இனிப்பு போல இருந்தது. ஒரு வினாடி என்னவோ ஏதோ என்று பயந்தான். அப்புறம் அது தெரியவில்லை. கடலில் காலை துப்பினான். அதை சாப்பிடுங்கள் சுறாக்களே என்றான். ஒரு மனிதனை கொன்று விட்டதாக கனவு காணுங்கள். முற்றிலுமாக தீர்வு எதுவுமின்றி தோற்கடிக்கப்பட்டதை உணர்ந்து படகின் முன்பக்கம் சென்று துடுப்பு துவாரத்தினுள் நுழைத்து படகை செலுத்தத் தொடங்கினான். கோணி துணியை தோளில் சுற்றி போர்த்தி கொண்டான். படகை அதன் வழியே செலுத்தத் தொடங்கினான். படகு மெதுவாக அசைந்து சென்றது. அவனுக்கு எந்தவித எண்ணங்களோ உணர்வோ இல்லை. எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டான். இப்போது படகை தன் இருப்பிடத்திற்கு எவ்வளவு வசதியாக சாமர்த்தியமாக கொண்டு செல்ல முடியுமோ அப்படி கொண்டு செல்ல விரும்பினான். மேஜை மேல் சிந்திய ரொட்டி துணுக்குகளை பொறுக்குவது போல் இரவில் சுறாக்கள் மீனின் உடம்பை துடைத்து விட்டன. கிழவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. படகை செலுத்துவதை தவிர வேறெதையும் கவனிக்கவும் இல்லை. கனமுள்ள மீன் இப்போது பக்கத்தில் இல்லாததால் படகு சீராக செல்கிறது என்பதை கவனித்தான். படகு உறுதியாக நல்ல நிலையில் இருந்தது. அதற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. சுக்கானை திருப்பும் கட்டைத்தான் போய்விட்டது. பரவாயில்லை, எளிதாக மாற்றிவிடலாம். நீரோட்டத்தின் நடுவில் இருப்பதாக உணர்ந்தான். கடற்கரை குடியிருப்புகளில் விளக்குகள் வரிசையாக தெரியத் தொடங்கின. எங்கே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டான். வீட்டுக்கு போவதில் எந்த சிரமமும் இல்லை. காற்று எப்படியும் நமது நண்பன்தான் என்று நினைத்தான். சில சமயங்கள் தான் என்றும் சோர்ந்து கொண்டான். கடல் நமக்கும் நமது எதிரிகளுக்கும் நண்பன்தான். படுக்கையை பற்றி நினைத்தான். அதுவும் எனது நண்பன்தான். வெறும் படுக்கைத்தான். படுக்கை ஒரு பெரிய விஷயம். நீ தோற்கடிக்கப்படுவதெல்லாம் சுலபம்தான் என்று நினைத்தான். அது எவ்வளவு சுலபம் என்று இதுவரை தெரியாது. எது தோற்கடித்தது என்றும் அது அவ்வளவு சுலபம் என்று இதுவரை தெரியாது. எது தோற்கடித்தது என்றும் தெரியாது. ஒன்றுமில்லை என்றான் உரக்க. நான் வெகு தூரம் போய்விட்டேன். சிறிய துறைமுகத்துக்குள் அவன் படகு சென்றபோது டெரஸ் ஓட்டலின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. எல்லோருக்கும் நல்ல தூக்கம். கடல் காற்று மெதுவாக எழுந்து இப்போது வேகமாக வீசுகிறது. துறைமுகம் வெறிச்சிட்டு கிடக்கிறது. பாறைகளின் அடியே கற்கள் நிரம்பிய சிறு இடைவெளியில் படகை செலுத்தினான். அவனுக்கு உதவ யாருமே இல்லை. தன்னால் முடிந்த மட்டும் படகை இழுத்து வெளியே குதித்து ஒரு பாறையுடன் அதை பிணைத்து கட்டினான். பாய் மரத்தை பிடுங்கி பாயை சுருட்டி கட்டினான். மரத்தை தோளில் சுமந்து கொண்டு ஏற ஆரம்பித்தான். அப்போது தான் எவ்வளவு களைத்திருக்கிறோம் என்று தெரிந்தது. ஒரு வினாடி நின்று திரும்பி பார்த்தான். தெரு விளக்கின் ஒளியில் படகின் பின்பக்கம் மீனின் பெரிய வால் நிமிர்ந்து நிற்கிறது. முதுகெலும்பின் வெள்ளை கோட்டையும் கருப்பு தலையையும் நீண்டு நிற்கும் மூக்கையும் அவற்றுக்கிடையே உள்ள இடைவெளியையும் பார்த்தான். மீண்டும் ஏறத் தொடங்கினான். உச்சியை அடைந்ததும் கீழே விழுந்து பாய்மரத்தை தோளின் குறுக்கே கிடத்தியபடி சிறிது நேரம் படுத்து கிடந்தான். எழுந்திருக்க முயன்றான். மிக சிரமமாக இருந்தது. தோளில் பாய்மரத்துடன் அமர்ந்தபடி சாலையை பார்த்தான். எதிர்பக்கத்தில் ஒரு பூனை தன் போக்கில் சென்று கொண்டிருந்தது. கிழவன் சாலையை நோக்கினான். கடைசியில் பாய்மரத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்றான். மீண்டும் மரத்தை எடுத்து தோளில் வைத்து சாலையை நோக்கி நடந்தான். குடிசை அடைவதற்குள் அவன் 5 தடவை உட்கார வேண்டியிருந்தது. குடிசையில் மரத்தை சுவரோடு சாய்த்து வைத்துவிட்டு இருட்டில் துழாவி தண்ணீர் சீசாவை எடுத்து ஒரு மெடர் குடித்தான். பிறகு படுக்கையில் சாய்ந்து கொண்டான். போர்வை இழுத்து தோளின் மேலும் முதுகிலும் காலிலும் போர்த்தி கொண்டு செய்தித்தாளில் முகத்தை வைத்து கைகளை நீட்டி உள்ளங்கைகளை மேல் நோக்கி வைத்து கொண்டு உறங்கினான். காலையில் சிறுவன் குடிசையின் அருகில் கதவறையில் வந்து பார்த்தபோது கிழவன் தூங்கி கொண்டிருந்தான். புயல் வீசிக்கொண்டிருந்ததால் படகுகள் கடலுக்குள் போகவில்லை. எனவே சிறுவன் தாமதமாக விழித்து வழக்கம் போல் கிழவனின் குடிசைக்கு வந்தான். கிழவன் பெருமூச்சு விடுவதையும் கைகள் மல்லாந்து கிடப்பதையும் பார்த்துவிட்டு சிறுவன் அழத் தொடங்கினான். கிழவனுக்கு காஃபி கொண்டு வர மெதுவாக வெளியே சென்றான். வழிநெடுக்க அழுது கொண்டே போனான். நிறைய மீனவர்கள் கிழவனின் படகை சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தனர். அவன் நீரில் இறங்கி காற்சட்டையை சுருட்டி ஏற்றிவிட்டு கொண்டு மீனின் எலும்புக்கூட்டை ஒரு கயிற்றால் அளந்து பார்த்து கொண்டிருந்தான். சிறுவன் கீழே இறங்கவில்லை. ஏற்கனவே அங்கு வந்திருந்த ஒரு மீனவன் அவனுக்காக படகை கவனித்து கொண்டிருந்தான். எப்படி இருக்கிறான் என்று கத்தினான் ஒரு மீனவன். நல்ல உறக்கம் என்றான் சிறுவன். அவன் அழுவதை அவர்கள் கவனிப்பதை பற்றி அவன் பொருட்படுத்தவில்லை. அவனை ஒருத்தரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். வாளிலிருந்து மூக்கு வரை 18 அடி நீளம் என்றான் மீனை அளந்து கொண்டிருந்த மீனவன். நான் நம்புகிறேன் என்றான் சிறுவன். டெரஸ் ஓட்டலுக்கு சென்று காஃபி வாங்கினான். சூடாக நிறைய பாலும் சர்க்கரையும் சேர்த்து. வேறு ஏதாவது? வேண்டாம்.
அப்புறம் அவன் என்ன சாப்பிடுகிறான் என்று கேட்டுவிட்டு வருகிறேன். எவ்வளவு பெரிய மீன் என்றான் கடைக்காரன். இது மாதிரி ஒரு மீனை பார்த்ததே இல்லையே. நேற்று நீயும் 2 மீன்கள் பிடித்தாயே. என் மீன் கிடக்கட்டும் என்றான் சிறுவன். பிறகு அழத் தொடங்கினான். குடிக்க ஏதாவது வேண்டுமா என்று கேட்டான் கடைக்காரன். வேண்டாம் என்றான் சிறுவன். சாந்தியாகோவை யாரும் எழுப்ப வேண்டாம் என்று சொல்லுங்கள். நான் அப்புறம் வருகிறேன். நான் வருத்தப்பட்டேன் என்று அவனிடம் சொல். சரி என்றான் சிறுவன். காஃபி எடுத்துக்கொண்டு சிறுவன் குடிசைக்கு வந்தான். கிழவன் விழிப்பது வரை அவன் அருகிலேயே இருந்தான். ஒரு தடவை அவன் விழிப்பது போல் தோன்றியது. ஆனால் மீண்டும் தூங்க ஆரம்பித்து விட்டான். சிறுவன் காஃபியை சூடாக்குவதற்கு விறகு வாங்க வெளியே சென்றான். கடைசியில் கிழவன் விழித்தான். எழுந்திருக்க வேண்டாம் என்றான் சிறுவன். இதை குடி. கொஞ்சம் காஃபியை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றினான். கிழவன் அதை எடுத்து குடித்தான். அவை என்னை தோற்கடித்து விட்டன மனோவின் என்றான் கிழவன். நிஜமாகவே என்னை தோற்கடித்து விட்டன. அது உன்னை தோற்கடிக்கவில்லையே. அந்த மீன் இல்லை, நிஜமாகவே இல்லை. எல்லாம் பிற்பாடுத்தான். பெட்ரிகோ படகையும் கேரையும் பார்த்து கொள்கிறான். தலையை என்ன செய்யலாம் என்கிறாய்? பெட்ரிகோ அதை வெட்டி தூண்டில் இரையாக உபயோகிக்கட்டும். ஈட்டியை நீயே வைத்துக்கொள் உனக்கு வேண்டுமென்றால். சரி, மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாமா? அவர்கள் என்னை தேடினார்களா? ஆமாம், கடலோர காவல் படையுடன் விமானத்தில். கடல் எவ்வளவு பெரியது, படகு எவ்வளவு சின்னது, எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றான் கிழவன். தனக்குத்தானேயும் கடலோடும் பேசிக்கொண்டிருப்பதை விட ஒரு ஆளோடு பேசுவது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் உன்னை நினைத்து கொண்டேன் என்றான். நீ என்ன பிடித்தாய்? முதல் நாளில் 1, 2வது நாளில் 1, அடுத்த நாளில் 2. ஓ, ரொம்ப நல்லது. இனி நாம் சேர்ந்து மீன் பிடிக்கப் போவோம். வேண்டாம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இனிமேல் எனக்கு அதிர்ஷ்டமே தேவையில்லை. அதிர்ஷ்டம் நாசமாக போகட்டும். நான் அதிர்ஷ்டத்தை என்னுடன் கொண்டு வருவேன். உன் வீட்டில் என்ன சொல்வார்களோ? எனக்கு கவலை இல்லை. நேற்று 2 மீன் பிடித்தேன். நாம் சேர்ந்து போவோம். எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஒரு நல்ல ஈட்டி வேண்டும். படகிலேயே அது எப்போதும் இருக்க வேண்டும். பழைய ஃபோர்ட் மோட்டார் பாகம் எதிலிருந்தாவது கத்தி செய்யலாம். கிவானா பாக்கோவில் அதை செய்து கொள்ளலாம். நல்ல கூர்மை வேண்டும். ஒடிந்துவிடக்கூடாது. என் கத்தி ஒடிந்து விட்டது. நான் வேறொரு கத்தி தருகிறேன். அதற்கு ஒரு ஸ்ப்ரிங் செய்து கொள்ள வேண்டும். பிரீசா மீன் இனி எத்தனை நாளுக்கு கிடைக்கும்? 3 நாள் அல்லது சற்று அதிகமாக. எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்கிறேன். உன் கையை சரியாய் கவனித்துக்கொள் தாத்தா. எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். இரவில் உமிழும்போது தான் ஏதோ வித்தியாசமாக தெரிகிறது. மார்பில் என்னமோ உடைந்து விட்டது போல். அதையும் குணப்படுத்திவிடு என்றான் சிறுவன். படுத்துக்கொள் தாத்தா. போய் உன்னுடைய சட்டையை எடுத்துக்கொண்டு வருகிறேன். சாப்பிடுவதற்கும் ஏதாவது தருகிறேன். நான் போயிருந்த சமயம் வந்திருந்த நியூஸ் பேப்பரையும் கொண்டு வா என்றான் கிழவன். சீக்கிரம் குணமடைந்து விடு. நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. நீதான் எல்லாம் எனக்கு சொல்லித்தர வேண்டும். ரொம்ப சிரமப்பட்டாயா தாத்தா? நிறைய என்றான் கிழவன். சாப்பாடும் பத்திரிகையும் கொண்டு வருகிறேன் என்றான் சிறுவன். ஓய்வு எடுத்துக்கொள் தாத்தா. கைக்கு போடுவதற்கு மருந்து ஏதாவது கடையிலிருந்து வாங்கி வருகிறேன். மீனின் தலையை எடுத்துக்கொள்ளலாம் என்று பெட்ரிகோவிடம் சொல். மறந்து விடாதே. மறக்க மாட்டேன். சிறுவன் வெளியே சென்று பவளப்பாறையில் நடக்கும்போது மீண்டும் அழ ஆரம்பித்தான். அன்று பிற்பகல் டெரஸ் ஓட்டலில் நிறைய உல்லாச பயணிகள் வந்திருந்தனர். கடல் நீரில் காலி பீர்டின்களையும் இறந்த பாராக்குடா மீன்களையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண் துறைமுக வாசலின் வெளியே கீழ்திசை காற்று கடலில் அலைகளை எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய மீனின் வெள்ளை முதுகெலும்பு அதன் ஒரு முனையில் பெரிய வாளும் கடல் நீரில் ஆடி அசைந்து கொண்டிருப்பதை கண்டாள். கடலுக்குள் குப்பையாக செல்லவிருந்த ஒரு பெரிய மீனின் நீண்ட முதுகெலும்பை காட்டியபடி என்ன அது என்று கேட்டாள் ஒரு பணியாளரிடம். டிபுரான், ஒரு ஷார்க் என்றான் வெயிட்டர். நடந்தது என்ன என்பதை அவளிடம் விளக்கிச் சொல்ல முயன்றான். சுறாக்களுக்கு இத்தனை அழகான வால் உண்டு என்று எனக்கு தெரியாது என்றாள் அவள். எனக்கும் தெரியாது என்றான் அவளுடன் வந்தவன். சாலைக்கு அப்பால் தன் குடிசையில் கிழவன் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். குப்புற படுத்து தூங்கும் அவனை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் சிறுவன். கிழவனின் கனவில் சிங்கங்கள் வந்து கொண்டிருந்தன. முற்றும். எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் கிழவனும் கடலும். வாசித்தது சே. சிவக்குமார். நன்றி, வணக்கம்.